ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து சபிதா, திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கேன். நான் ஃபஸ்ட்டு வந்து நிறைய தேடுதல் இருந்தது லைஃப்பில். அப்படி தேடும்போது கிடைச்ச கிளாஸ் தான் இது. ஒரு கிளாஸ் கிடைக்குதுன்னா அது நாமளாக தேடி போகிறத விட இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு கொடுத்துருக்குது அப்படின்னு தான் நான் எல்லாத்தையுமே ஏற்றுப்பேன். அப்படி இருக்கும்போது இந்த நான் எனக்கு ஒரு தேடுதல் இருந்திருந்தாலும் இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்குது. அதுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த கிளாஸுக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உலகத்தை பார்க்குற வியூவே வந்து வேற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் வந்து நம்ம காலங்காலமாக ஒரே மாதிரி வியூவில் இருந்திருப்போம். ஆனால் இந்த கிளாஸுக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தையே வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்போம். அதாவது நல்ல கண்ணோட்டத்தில் பார்ப்போம். இந்த பிரபஞ்சத்தை படைச்ச கடவுள் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்கிறாங்களோ அதை வந்து பேஸ் பண்ணின ஒரு கிளாஸ் தான் இது. சேம் டைம் வந்து நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் இல்லையா, அதுக்கு அந்த ஆசை வேணும் அப்படின்னு, அந்த ஆசை நிறைவேறணும் அப்படின்னும் போது தான் இந்த மாதிரி கிளாஸ்லாம் நம்ம தேடுவோம். அந்த ஆசை நிறைவேறதுக்காக ஒரு வழி அப்படின்னா இந்த கிளாஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அதனால் யாராக இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஜாயின் பண்ணி அது மூலயமா எல்லாருமே வந்து அந்த மாதிரி ஒரு பலனை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சார் எப்படி எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல பேசிக் கிளாஸ் வந்து 12 days கிளாஸு. அதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நமக்கே வந்து இன்னும் தேடுதல் இருக்குது, இன்னும் நிறைய நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது நான் அட்வான்ஸ் வந்து ஜாயின் பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா இப்போ 2 நாள் வந்து லைவ் கிளாஸுக்காக நாங்கள் கேரளா பார்டரில் வந்திருக்கோம். அந்த ஆம்பியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. அப்படியே ஹெவன்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இது. சார் சொல்லிட்டே இருப்பார் எப்போ பார்த்தாலும் சொர்க்கத்துக்கு போய் பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு, இது வந்து கண் கூட நாங்கள் பார்த்துட்டோம். சேம் டைம் வந்து அந்த அட்வான்ஸ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வேற லெவலில் இருக்கிற ஒரு ஃபீலிங்காக இருக்கும். இந்த அட்வான்ஸில் இருக்கிறது நம்ம ஆசைகள்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஏன் இந்த கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நிறைய கோர்ஸ் நாங்கள் எப்படி சொல்கிறதுன்னா, தேடுதல் இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய கோர்ஸ் வந்து இந்த யூனிவர்சிட்டியே இருக்கும். அப்படி தேடிட்டு போகும்போது தான் இந்த கோர்ஸ் எனக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ஸாக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு வந்து இது ஒரு பெஸ்ட்டு கோர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் ஃபீல் ஆனேன். எல்லாருக்கும் எப்படி சொல்கிறதுனா, தேடுதல் இருக்கிறவங்க வாங்க வந்து ஜாயின் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்கலாம். லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் இருக்குது அப்படின்றவங்களுக்கு இது வந்து அந்த அச்சீவ்மெண்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ சாரு, எல்லாத்துக்குமே எங்கள் கூட ட்ராவல் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து தேங்க்ஸு. ஓகே, தேங்க்ஸ். எஸ், ஓகே. என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? வெரி குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஹவு டு ஹேண்டில் சைல்ட்ஹுட் ப்ராப்ளம். நம்மளுடைய சின்ன குழந்தையில, நம்மளோட அந்த இளம் வயதுல நமக்கு என்னெல்லாம் கிடைச்சது, கிடைக்காம போச்சு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அந்த சைல்ட்ஹுட் ட்ராமா அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதுல நம்மளோட அழகான ஒரு காலம் இருக்கு இல்லையா, ஒரு அழகான ஒரு இடம் இருக்கு. அந்த அழகான இடம் எப்போ சிந்திச்சாலுமே உள்ள வந்து ஒரு சுகம் வந்து நம்மளால ஃபீல் ஆக முடியும். அந்த சுகம் நினைவுகளாக நம்மளை எப்பவுமே வந்து பின்தொடர்ந்து கொண்டே இருக்கு. ஏன்னா அது அவ்வளோ சுகமான ஒரு அனுபவம். அந்த ஸ்கூலுக்கு போகணும், நம்ம அந்த ஸ்கூலுக்கு போறோம் அப்படிங்கும் போதே அங்க பாத்தீங்கன்னா காலையில ஏர்லி மார்னிங் அந்த அரிபரியில எல்லாம் ரெடி ஆகி காலையில டிஃபன் சாப்பிட்டும் சாப்பிடாமையும் கிளம்பி போவோம் இல்லையா.
ஸோ அந்த கிளம்பி போகும்போது அந்த வழி நடுக்க நம்ம எதையாவது எல்லாம் செஞ்சுட்டே போவோம். சும்மா போக மாட்டோம். ஒரு ஆட்டோல போயிருந்தாலும் சரி, ஒரு நடந்து போயிருந்தாலும் சரி, பஸ்ல போயிருந்தாலும் சரி. வாழ்க வளமுடன். குட் மார்னிங். நம்ம சாதாரணமா அதை வந்து கிராஸ் ஆயிருக்க மாட்டோம். நீங்க உங்களோட குரூப்ல, அதாவது நம்மளோட பேட்சஸ்ல யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, அந்தந்த பேட்ச்ல நீங்க எத்தனை குரூப்ல இருக்கிறீங்களோ அத்தனை குரூப்புக்கும் கிளாஸ் ஸ்டார்டட் அல்லது இந்த லிங்க் அதை அப்படியே வந்து ஃபார்வர்ட் பண்ணும். டெய்லி யாராவது ஒருத்தர் அதை செய்யணும். சரி, ஓகே. போஸ்ட் கவுன்சிலர் மீட்டிங் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பா இந்த ஒர்க் எல்லாம் கொஞ்சம் ஷெட்யூல் பண்ணும். ஓகே. கண்டிப்பா நம்ம வந்து அதை ஷெட்யூல் பண்ணி கொடுக்கத்தான் போறோம். ஸோ அந்த மாதிரி அந்த டிராவல்ல ரொம்ப அழகா நமக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆயிருக்கும் இல்லையா? ஒரு சின்ன சின்ன ஞாபகங்கள் அப்படியே ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய ஞாபகங்கள் அந்த குழந்தை காலத்துல, பர்டிகுலரா அந்த ஸ்கூலுக்கு போற வழியில நிறைய இருக்கும். ஆட்டோல உட்கார்ந்துகிட்டு அந்த போற தாத்தாவை கூப்பிட்ட வார்த்தை. ஏன்னா கம்முன்னு போயிருக்க மாட்டீங்க, ஒரு சொட்டையா இருந்திருப்பாரு, இல்லைன்னா வேற ஏதாவது இருந்திருக்கும். உடனே ஊன்னு கத்தி நீங்க எதையாவெல்லாம் சொல்லி அவரை கூப்பிட்டுருப்பீங்க. அவரு துரத்தி இருப்பாரு இல்லையா? இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் குசும்பெல்லாம் காமிச்சு அப்படி ஜாலியா அந்த பேப்பர்லாம் வந்து ராக்கெட் செஞ்சு தூக்கி வீசி, சில சமயங்கள்ல கொஸ்டின் பேப்பரையே தூக்கி வீசி, இந்த மாதிரி எல்லாம் டெய்லி ஒரு ரொட்டீன்ல ஒரு விஷயங்களை செஞ்சு, அதே மாதிரி அந்த 10th எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த அந்த நாள் சாயந்தரம் ஷர்ட்ல இங்க் அடிக்கிறது. சோ இதுல அந்த கொஞ்சம் குசும்பான பசங்க எல்லாம் வந்து நிறைய விஷயத்த செய்வானுங்க. இங்க் அடிச்சிருவானுங்க. அதுல வந்து வாழைத்தார புளிஞ்சு ஊத்தி, அதுல இங்க ஊத்தி கலந்து ஷர்ட்ல அடிச்சு விடுவானுங்க. சோ அந்த ஷர்ட் வந்து ஒண்ணுத்துக்குமே இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் அந்த ஷர்ட் எப்பவுமே அந்த ப்ளூ கரை போகவே போகாது. சோ அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. அந்த கடைசி நாள்ல சம்டைம்ஸ் ஷர்ட்டை கிழிச்சிருவாங்க. இதுல கொஞ்சம் ஆக்ரோஷமா இருக்கிற பசங்க டீம் வந்து வேற. அவங்க சம்டைம்ஸ் இதையெல்லாம் செஞ்சுட்டு மறந்துட்டு போயிடுவாங்க. ஆனா இதுல சில அமைதியான பாதிக்கக்கூடிய மக்கள் வந்து இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு பெரிய மன வலியையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திடும். சோ அந்த தனியா பாதிக்கப்பட்ட சில குழந்தைகள் வந்து இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு சிலர் சந்தோஷமா நிறைய விஷயத்த செஞ்சிருப்பாங்க. ஒரு இடத்துல வந்து ஒரு சிலர் வந்து கடுமையான வலிகளையும் சங்கடத்தையும் துக்கத்தையும் தனிமையும் உணர்ந்திருப்பாங்க. சோ அந்த தனிமைய துக்கத்தை அனுபவிச்ச குழந்தைங்க, நிராகரிக்கப்பட்ட குழந்தைங்க, ஒதுக்கி வைக்கப்பட்ட குழந்தைங்க நிச்சயமா இருக்கத்தான் செய்யறாங்க இல்லையா? விசாரணம் உங்களுக்கே நிறைய நடந்திருக்கும். நீங்க தப்பே பண்ணியிருக்கிற மாட்டீங்க. உங்களை வந்து செம்மத்துக்கு போட்டு சாத்தி சரியான அடி அடி அடிச்சிருப்பாங்க. உங்களை குற்றவாளியா மாத்திருப்பாங்க. உங்களை வந்து பெரிய அளவுல என்கொயரி பண்ணி 10-20 பேர்த்த வச்சு நிக்க வச்சு அசிங்கப்படுத்தி இருப்பாங்க. ஆனா உண்மையில நீங்க அந்த வேலையை செஞ்சிருக்கவே மாட்டீங்க. விசாரணம் நீங்க அந்த மாதிரி ஒரு செயலை வந்து உங்க வாழ்க்கையில நீங்க அதை செஞ்சிருக்கவே மாட்டீங்க. அதுக்கு ஒரு சின்ன இது கூட உங்க செயல்னு வந்திருக்காது. ஆனா யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு நீங்க அவங்க கிட்ட கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. அந்த வலி இல்லையா? அந்த கடந்து வந்த பாதையில இருக்கக்கூடிய அந்த சங்கடம், அதே மாதிரி அந்த ஒரு எப்படி சொல்றது,
ஆக்சுவலா நீங்க வந்து அதுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு அது வந்து நடக்கல. நீங்க அதை செய்யவும் இல்ல. ஆனா உங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கு. அதே மாதிரிதான் இந்த ஸ்கூல் கிரவுண்ட்ல வந்து நீங்க நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா இருந்திருப்பீங்க. அதே டைம்ல வந்து அந்த பால் பொறுக்கறக்கே உட்கார வச்சிருப்பாங்க கடைசி வரைக்கும். அதே மாதிரி கிரிக்கெட் விளையாட போனா பேட் தரவே மாட்டாங்க. நீங்க பேஸ்கெட் பால் போனா பால் கையில தரவே மாட்டாங்க. ஆனா நீங்களும் அந்த டீம்ல இருப்பீங்க. இதை வெளியே சொல்லவும் முடியாது. அத வெளியே எடுத்து அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. ஆனா நீங்களும் அந்த நாட்களை வந்து கடந்திருப்பீங்க. சோ இந்த மாதிரி எங்கெல்லாம் நிராகரிக்கப்பட்டு, எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தள்ளி வைக்கப்பட்டு உங்க வாழ்க்கையில கஷ்டங்களை நீங்க அனுபவிச்சீங்களோ அந்த வலிகள்லாம் உங்களுக்கு இருக்குல்ல, சங்கடங்கள்லாம் இருக்குல்ல, அந்த நினைவுகள்லாம் இடையில இடையில வருதா? ஆனா இது வந்து உங்களை பாதிக்குதா? இப்பதான் எனக்கு 45 50 ஆயிருச்சுங்க, 55 ஆயிருச்சு, நான் அன்னைக்கு ஒரு 16 வயசுல அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா இன்னைக்கு அது எப்படி அப்ளை ஆகுது, அது எப்படி வந்து அங்கிருந்து இங்க மாறி இருக்கு, இந்த சைல்ட்ஹுட் ட்ராமா இன்னைக்கு பிரசன்ட் மூமெண்ட்ல உங்களுக்கு என்ன பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்குது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். அவ்வளோ அழகான அற்புதமான அந்த அனுபவங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. உங்க வாழ்க்கையவே கேள்விக்குறியாக மாற்றக்கூடியதாக மாறி இருக்கு. அது வந்து மிகப்பெரிய ஆபத்தான ஒரு செயலாக மாறி இருக்கு. அப்படிங்கிற டீட்டெயில் தான், அது எப்படியெல்லாம் மாறி இருக்கு, என்னெல்லாம் பாதிச்சிருக்குது, இன்னைக்கு நீங்க அதனால என்னெல்லாம் மனநிலையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க, ஏன் நீங்க இந்த ஒரு சூழல்ல இருக்கிறதுக்கு காரணமா இருக்குது, உங்களுக்கு இது ஏன் புரிய மாட்டேங்குது அப்படிங்கறதை எல்லாம் தான் டீட்டெயில் பண்ணி பார்க்க போறோம். ஸோ அதான் வந்து சைல்ட்ஹுட் ட்ராமா அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம். ஹவு டு ஹேண்டில் சைல்ட்ஹுட் ட்ராமா. நம்மளுடைய அந்த குழந்தை கால பருவத்தை நாம் இன்று எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த காலம் எப்படின்னா பணத்தை பத்தியோ, செலவை பத்தியோ, பொறுப்பை பத்தியோ சிந்திக்காத ஒரு காலம் இல்லையா? நமக்கு காசு வேணும், பொம்மை வேணும், டாய்ஸ் வேணும் அப்படிங்கிறது. ஓகே. அது வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பொருளா இருக்கும். பட் அதை எப்படி நமக்கு அது வந்து சேரும், அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்கு, அது ஏன் நமக்கு கிடைக்கலங்கிறதெல்லாம் தெரியாது. நமக்கு அப்ராக்சிமெண்டா ஒரு விஷயம் தெரியும், நமக்கு அந்த பொருள் வேணும், நம்ம அதை வாங்கணும், அது கிடைக்கணும், அது என்னவா இருந்தாலும் பிரச்சனையே இல்லை, அது கிடைச்சதுன்னா அதை எடுத்து உபயோகிச்சு நம்ம ஜாலியா அதுல என்ஜாய் பண்ணுவோம். அவ்வளவுதான் மைண்ட் செட். இந்த மாதிரி நம்ம இதை வந்து எப்படி இதை வந்து ஒரு சரியான முறையில எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த சைல்ட்ஹுட் ட்ராமா அப்படிங்கிறதே வந்து ஒரு மொபைல் போன் மாதிரி. இந்த மொபைல் போன்ல இருக்கிற மெமரி பாத்தீங்கன்னா, ஒரு புது போன் வாங்குவீங்க, அதுக்கப்புறமா அடுத்து இன்னொரு போன் வாங்குவீங்க, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் திரும்ப ஒரு போன் வாங்குவீங்க. இப்போ உங்க வாழ்க்கையில கம்மியா ஒரு 4 போன் 5 போனு மாத்தி 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 இன்னைக்கு அப்கிரேஷன் பண்ணி 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 உங்களோட பெரிய ஒரு போனை வச்சிருப்பீங்க இல்லையா? இந்த அப்கிரேட் ஆகி 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 வரும்போதெல்லாம் நீங்களே வந்து ஆலோசனை பண்ணி பாருங்க. உங்களோட மொபைல் போன்ல உங்களுடைய 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோஸ், 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ இன்னைக்கும் உங்க கையில இருக்குல்ல? இன்னைக்கும் அந்த மொபைல் போன்ல அந்த போட்டோ வச்சிருக்கிறீங்கல்ல? உங்க குழந்தைக்கு இன்னைக்கு வந்து ஒரு 22 வயசு ஆயிடுச்சு. ஆனா நீங்க முத ஒரு போன் வாங்கி அவனோட பர்த்டேல எடுத்த போட்டோவை அப்படி பத்திரமா வச்சிருக்கீங்கல்ல?
எப்படி 22 வருஷமா அந்த மெமரியில கிட்டத்தட்ட 5 6 போனுக்கு மேல நீங்க மாத்திட்டீங்க. மாத்தினாலுமே அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு 5 போட்டோ 10 போட்டோ இன்னைக்கும் உங்களுடைய மொபைல் போன்ல இருக்குல்ல, வச்சிருக்கீங்கல்ல. உங்க திருமண நாளா இருக்கலாம், குழந்தை பிறந்த அந்த ஃபர்ஸ்ட் டேவா இருக்கலாம், அந்த ஃபர்ஸ்ட் பர்த்டேவா இருக்கலாம். அஹ் எப்படி அதை மெயின்டைன் ஆகி வந்திருக்குது? அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையில இந்த பிரச்சனை கண்டினியூ ஆயிருக்கு. இந்த ட்ரோமா அழிக்கப்படாமல் திரும்ப திரும்ப ரொட்டீன்ல உங்களோட வாழ்க்கையில இன்ன வரைக்கும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. ஆனா அதோட பரிணாமம் மட்டும் மாறி இருக்கு. ஏன்னா மொபைல் மாறிடுச்சுல்ல, நீங்க மாறிட்டீங்கல்ல. ஏன்னா இன்னைக்கு உங்க தாடியெல்லாம் நரைச்சிருச்சு, முடி நரைச்சிருச்சு, தலையில இருக்கிற முடியெல்லாம் நரைச்சிருச்சு, ஒரு மாதிரி குண்டா ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. ஆனா அன்னைக்கு அப்படி கிடையாது. ரொம்ப ஸ்மார்ட்டா, சிம்பிளா, சின்னதா, கியூட்டா, கருப்பு முடியெல்லாம் வச்சுட்டு அழகா இருந்தீங்க இல்லையா? ஆனா இன்னைக்கு எவ்வளவு காலம் மாறிடுச்சு. அந்த பையனுக்கே இன்னொரு பையன் வந்தாச்சு, வேற பையன் வந்தாச்சு, வேற குழந்தை வந்தாச்சு. ஆனாலும் உங்களுக்கு அந்த நாள் மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கு. ஏன்னா உங்க குழந்தை குழந்தையா இருந்தா இல்லையா? அதுதான் உங்க மைண்ட்லயும் ஓடிட்டு இருக்குது. உங்களுக்கு இப்போ நீங்க ஆலோசனை பண்ணி பாருங்க. உங்க சனுக்கு உங்க டாட்டருக்கு ஒரு 25 வயசு. மேபி கல்யாணம் ஆயிருக்கலாம், கல்யாணம் ஆகாம இருக்கலாம். நீங்க கண்ண மூடி ஆலோசனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த ஏஜ் அவங்களோடது ஞாபகம் வருது? அவங்களுடைய அழகான முகம் அப்படின்னாலே அவங்களோட ஒரு 6 வயசு 7 வயசு, ஒரு 3 வயசு 4 வயசு, அந்த போட்டோ தானே உங்களுக்கு ஞாபகம் வருது. இப்பத்த முகம் வருதா? ட்ரையல் பண்ணி பாருங்க. யார் வேணாலும் செக் பண்ணி பாருங்க. நீங்க யார் வேணாலும் கண்ணை மூடி செக் பண்ணி பாருங்க. உங்க குழந்தைகளோட போட்டோஸ் பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்கிற போட்டோ உங்களுக்கு வருதா, இல்ல உங்களுடைய அவங்களோட குழந்தை காலத்தோட போட்டோஸ் வருதா? கண்ணை மூடி பாருங்களேன் ஒரு நிமிஷம். எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ். எல்லாருமே உங்க கண்ணை மூடி உங்களோட குழந்தைகளை சிந்திச்சு கண்ணை மூடுங்க. அவங்கள பாருங்க. ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் தரேன். ட்ரை பண்ணி பாருங்க. புரியாதவங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பதினோரு வயது 2 வயது. எஸ். இப்ப அந்த குழந்தைக்கு 11 வயசு ஆச்சு. ஆனா 2 வயசு குழந்தையோட போட்டோ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது. வேற யாருக்கெல்லாம் வந்திருக்கு? வந்தவங்க உங்க போட்ட மாதிரியே போட்டாலும் ஓகே தான். மை சன். என்ன வயசு? வயசு என்ன வருது? சன் எல்லாம் ஓகே. வயசு என்ன வயசு ஞாபகம் வருது? இப்ப அவருக்கு ஒரு 28 29 ஆச்சா? 29 பார் நீங்க என்ன வயசு பாத்தீங்களோ அது போடும். 12 வயசு, 12 மாசம். ஏன் பாருங்க, 12 மாச குழந்தை தான் ஞாபகம் வருது. 12 மாசம்னா ஏகதேசம் எவ்வளவு? 1 வயசு குழந்தை. எஸ் சார். 1 வயசு குழந்தை தான் ஞாபகம் வருது. வேற வேற நீங்களும் எல்லாம் குழந்தை பெற்றிருக்கீங்கல்ல, எல்லாருமே போடலாமே. எல்லாருமே ஆலோசனை ஒரு செகண்ட் உங்க குழந்தைய பத்தி சிந்திச்சு பாக்குறதுல என்ன தப்பு இருக்கு? இவ்வளவு நாளும் நீங்க யாருமே அப்படி பார்த்தது, ஆலோசனை பண்ணி டைம் எடுத்ததே கிடையாது. இந்த கிளாஸ்ல அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த டைமை யூஸ் பண்ணி பார்க்கலாம்.
எங்க பொண்ணு பிறந்தப்போ கையில கொடுத்தாங்க. அப்படியே பார்த்தா கொழு கொழுன்னு அப்படியே மொட்டு மாதிரி இருந்தது. இந்த பாத்தீங்களா? ஹாஸ்பிட்டல் கொடுத்தாங்க அப்படி அது இன்னும் ஞாபகம் வருதுங்க. ஒண்ணு அல்லது 3வது வயதோட ஞாபகம். 2 வயசு, 25 வயசு, ஆனா 5 வயசோட ஞாபகம் வருது. எஸ், பாருங்க, உங்க குழந்தைகளோடது எடுத்தாலே உங்களுக்கு குழந்தைகளோட ஞாபகம் தான் வரும். அதே மாதிரிதான் உங்களோட ப்ராப்ளம்ஸ் எடுத்தாலே உங்களுக்கு அந்த குழந்தையில நடந்த பதிவுகள் ஆழமா பதிஞ்சிருக்கு. இங்க ப்ராப்ளம் என்ன தெரியுமா? இங்க நம்ம இன்னைக்கு பேசுறதோட முக்கியத்துவம் என்ன தெரியுமா? ஆழ் மனதுல ஆழமான வடுக்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம். நம்ம நினைச்சிருக்கிறோம் நம்ம இன்னைக்கு சம்பாதிக்கிறோம், குடும்பம் நடத்துறோம், நமக்கு குழந்தைகள் ஆயிட்டாங்க, இதுல வழிகள்லாம் நம்ம நிறைய சந்திச்சுட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் நிறைய தோல்விகள், நஷ்டங்கள், கஷ்டம், துக்கம், கவலை, சண்டை, என்னென்னமோ நீங்க சந்திச்சு இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு ஏன் இது ஆழமா பதியாம உங்களோட சைல்ட்ஹுட் ஆழமா பதியுதுங்கிறது தான் இப்போ இன்னைக்கு நம்ம கத்துக்க போறோம். இதுதான் இந்த கிளாஸோட முக்கியம். அந்த குழந்தை பருவம் இவ்வளவு ஒரு தாக்கத்தை கொடுக்குதுங்கிறது தான் நம்ம இதை நோட்டிஃபை பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா இந்த காலகட்டம் பாருங்க, அதாவது மனுஷன் ஒரு இயல்பு இருக்கு, ஒரு சைக்காலஜி இருக்கு. என்ன தெரியுமா? ஒரு 32 வயசு 30 வயசுக்கு மேலதான் அவன் வாழ ஆரம்பிக்கிறான். அந்த 30 வயசு வரைக்கும் லேர்னர்ஸா தான் இருக்காங்க, கத்துக்கிறாங்க. கத்துக்கிறதுக்கும் வாழ்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு, பாத்தீங்களா? சோ அந்த கத்துக்கிற காலத்துல நமக்கு எல்லாமே ஸ்டோரேஜ் இல்லையா? வாங்கி வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஆனா அதை அப்ளை பண்ற காலம் எபோவ் 30. இந்த எபோவ் 30க்கு அப்புறம் தான் அவன் ஃபர்ஸ்ட் நாள் குழந்தையா வாழ ஆரம்பிக்கும். சோ இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. புரிஞ்சுக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. 30 வயசு வரையும் இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. ஆனா 30 வயசுக்கு மேல நம்ம புரிஞ்சுக்கிறோம், இது இப்படிதான் இருக்கும். இங்க வலிகள் இருக்கும், சங்கடம் இருக்கும், கவலை இருக்கும், இழப்புகள் இருக்கும், ஏமாற்றங்கள் இருக்குங்கிறத நம்ம அதுக்கப்புறம் தான் புரிய ஆரம்பிக்கும். அப்போதான் மெச்சூரிட்டி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வருது. அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலுமே அது உங்களை பாதிக்கிறது கிடையாது. நீங்க அதை கடந்து போறதுக்கு முயற்சி செய்றீங்க, அதை எப்படி சரி செய்யறதுன்னு முயற்சி செய்றீங்க. ஆனா அதே டைம்ல பிஃபோர் 30 உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா அதுல நீங்க அடாப்ட் ஆயிருவீங்க, அட்டாச்மெண்ட் ஆயிருவீங்க. உங்களால அதுல இருந்து வெளியே வர முடியாது. அது அது உங்களை மிகப்பெரிய பாதிப்பையும் எமோஷனலையும் உங்களுக்குள்ள ஏற்படுத்துது. ஏன்னா ஒரு ஒரு பையன் திருமணம் வேண்டான்னு முடிவெடுக்கிறான்னு வைங்களேன், அந்த அந்த ஒரு கான்செப்ட் எடுத்துக்கங்களேன். அந்த கான்செப்ட் எப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த 30 வயசுக்குள்ளார அந்த முடிவெடுத்த பசங்க அவங்களோட வாழ்க்கையில நிறைய விஷயங்களை கடுமைகளை அனுபவிச்சிருப்பாங்க. அந்த ஸ்டோரிஸ் அவருக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்கும். ஆனா அதே டைம்ல சீக்கிரமாவே திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி துடிச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணும். சோ அந்த பையனோட இது பார்க்கும்போது அவங்க அப்பா அம்மா வாழ்ந்த வாழ்க்கையோட பிரதிபலிப்பாக இருக்கு. இதுதான் விஷயம். இன்னும் தனக்குங்கிற வாழ்க்கையை அவன் டிசைட் பண்ணல. ஒரு திருமணம் நடக்கிற ஒரு பையனோ பொண்ணோ சுயமான வாழ்க்கையை பத்தி தெரியாது. ஆனா எபோவ் 30 புரியும், இந்த பொண்ணை செலக்ட் பண்ணலாமா வேண்டாமா. புரிஞ்சதுக்கு அப்புறம் செலக்ட் பண்ணவே முடியாது, செலக்ட் பண்ணவே முடியாது. அவனுக்கு 36 ஆனாலும் கல்யாணம் நடக்காது, 42 அவனுக்கு கல்யாணம் பண்ண முடியாது. ஆனா 25 வயசுல இருந்து 29க்குள்ளார 30க்குள்ளார எதையோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி. இப்ப இங்கதான் புரியறதுக்கும் தெரியறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் இருக்கு.
பெண்கள்னா அது என்ன நிலையில இருக்கும்னு இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இவனுக்கு அந்த உணர்வுகள் மட்டும்தான் புரியுது. ஒரு மனைவி வேணுங்கிற புரிதல் மட்டும்தான் இருக்கு தவிர அது என்னவா இருக்கும்னு தெரியல அவனுக்கு. நல்லா இருக்குமா, கெட்டதா இருக்குமா, மோசமா இருக்குமா, அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை என்னவா இருக்குங்கிறது தெரியல. அதனால கல்யாணம் பண்ணிடு. எப்பேற்பட்ட பொண்ணா இருந்தாலும், எப்படி இருந்தாலும், எந்த நிலையில இருந்தாலும் அவன் கல்யாணம் பண்ணி. ஆனா 30க்கு மேல போச்சுன்னா அவன் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்குள்ளார போயிடுவான். அவனுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவனுக்கு இந்த கேரக்டர் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சு. இந்த உலகத்தை பத்தி தெரிய ஆரம்பிச்சு, இந்த மக்களை பத்தி தெரிய ஆரம்பிச்சிடும், இந்த வாழ்க்கையை பத்தி தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் ஆயிடும். சோ நம்மளோட வாழ்க்கை இங்கதான் தரம் திரிக்கப்படுகிறது. அந்த தெரியக்கூடிய மனநிலை வர ஆரம்பிச்ச உடனேயே ரியலைஸ் ஆக ஆரம்பிச்ச உடனே இந்த பிரச்சனையும் ஸ்டாப் ஆயிடும். ஸோ கம்பேரிசம் ஒரு விஷயம் உங்களுடைய ஆழ் மனதுல ரொம்ப இன்பத்தா கிணத்துக்குள்ள கிடக்கிற மாதிரி கிடக்குது. அதை சீக்கிரத்துல கிளீன் பண்ணவோ சரிப்படுத்தவோ முடியாது. அவ்வளவு ஒரு டெப்தான விஷயமா மாறிடுச்சு. ஸோ இதோட பிரதிபலிப்பு நமக்கு இங்க அந்த எபோ 30க்கு மேல இருக்கத்தானே செய்யும். ஏன்னா அதுல இருந்து தானே நம்ம எடுக்கிறோம். ஸோ அதுல என்ன பாதிப்பு இருக்குதோ அந்த பாதிப்பு அப்படியே அங்க பிரதிபலிக்கும். ஸோ அப்படிதான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போறீங்க, ஒரு ஆஃபீஸ்ல வேலை செய்யறீங்க அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு ரங்கூன் விளையாடுவீங்க இல்லையா? ஒரு கல்லு மேல மேல அடிச்சு ஒரு பால் எடுத்து அப்படியே அந்த கல்லு மேல தூரத்துல இருந்து ஒரு அடி அடிச்சுட்டு எல்லாம் ஓடி போயிடுவாங்க. பட் அதே டைம்ல யாருமே அடி வாங்க மாட்டாங்க. ஒரு பையன் அடிக்கடி அடி வாங்குவான். ஸோ அவனோட வாழ்க்கைன்னு வரும்போது அவர் ஆபீஸ்க்கு போயிட்டான். ஆனா அந்த ஆபீஸ்ல அடிக்கடி டார்கெட் பண்ணி மாட்டி கெட்ட பேர் வாங்குறது அவனாதான். இது அவனுக்கே புரியாது. ஏன்னா எங்க முன்னாடி நிக்க கூடாது அப்படிங்கறது அவன் பழகி இருக்கவே மாட்டான். அந்த ரியலைசேஷனே இருக்காது. இதுக்கு என்ன காரணம்னா, தான் மேல தனக்கே நம்பிக்கையின்மை நடந்திருக்கு. இது ஒரு விதமான அபியூஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அங்க இருக்கிற ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து இவனை ஈஸியா டார்கெட் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ எல்லாருமே ஈஸியா இவனை தான் அடிக்கவும் செய்வாங்க, இவனை தான் போய் கல் எடுத்து வைக்கவும் சொல்லுவாங்க. இவனும் போய் கரெக்டா அந்த கல்லை எடுத்து வைக்கிறதுக்காக போயிட்டு அடி வாங்கவும் செய்வான். ஆனா இந்த கடைசி வரைக்கும் ஒருத்தன் அந்த வேலையே செய்ய மாட்டான், ஒளிஞ்சே இருப்பான், அடிபடவே மாட்டான். ஆனா அவன் பண்றது ஏமாத்து வேலைதான். ஏன்னா அந்த கல்லை அடுக்கிறதுங்கிறது ஒரு பொறுப்பான ஒரு மனுஷனோட வேலை. ஆனா அந்த பொறுப்பான அந்த வேலையை அவன் செய்யவே மாட்டான். ஒளிஞ்சிருந்துகிட்டு அவனை பாதுகாக்கிற வேலையை மட்டும் செஞ்சிருப்பான். சோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருப்பான். சோ அவன் வாழ்க்கையில அதை தான் அவன் செய்வான். எவ்வளவு துரோகம் வேணாலும் செஞ்சுட்டு, யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிட்டு, அவனோட 40 வயசுலயும் ஒளிஞ்சு நின்று வேலைகளை செஞ்சு அவன் சம்பாதிச்சு நல்லாயி போயிடும். இந்த மாதிரி ஒரு சின்ன கல்லு விளையாட்டுல அதுல தோல்வியை சந்திச்ச அடி வாங்கின, அதே டைம்ல இந்த மாதிரி ஒளிஞ்சு நின்று பார்த்து ஏமாத்தி ஓடி போன இந்த என்னெல்லாம் குணாதிசயம் இருக்கோ இது அப்படியே டைரக்டா உங்க வாழ்க்கையில அப்ளை ஆகும். இது இங்க மட்டும் இல்ல, உங்க வீட்டுக்குள்ளார இருக்கிற பிரச்சனை. வீட்டுக்குள்ளார அப்பாவும் அம்மாவும் ரொம்ப இணக்கமா, ரொம்ப வாழ்க்கையில 2 பேருமே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க, நல்ல ஒரு ஃபேமிலியா இருக்குதுன்னா, அவன் திருமணம் பண்ணக்கூடிய அந்த பெண்ணு அந்த வாழ்க்கையும் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ல போகும். ஆனா அதே இடத்துல இவங்க 2 பேரும் பயங்கரமா 24 மணி நேரம் சண்டை சண்டை சண்டை. இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறமும் அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. இதே மாதிரியான கணவனாக இருப்பாரோ,
இந்த பிரச்சனை வந்து இவங்களை பாதிக்குமா அப்படின்னு ரொட்டீன் அந்த ஃபீல் இருக்கும். ஸோ அதனால அந்த வாழ்க்கை வந்து கொஞ்சம் நிம்மதி இல்லாம போய், புரியுதா? கண்டினியூவேஷன்ல ஒரு பிரச்சனை வரும். இவங்களை அறியாமையே வார்த்தைகளை வெளியே விடுவாங்க, டைவர்ஸ் ஆகும், பெரிய பாதிப்புகள்லாம் ஏற்படும். இதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க பார்த்து வளர்ந்த அந்த சூழல். ஸ்கூல்ல நடந்த சில டீச்சர்ஸ், அப்பாமா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைகளை பெரம்புல அடி 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 அடின்னு அடிச்சுக்குவாங்க. தேம்பி அழுது 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 ரொம்ப இதாயிருப்பாங்க. ஒரு தகப்பன் வந்து ரோட்ல எல்லாம் போட்டு அந்த குழந்தைய அடிச்சு ரொம்ப வன்முறை வந்து அதிகமா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகள் வந்து ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா அதே வன்மத்தோட, அதே எண்ணத்தோட, அதே செயல்களோட அந்த அவங்களோட குழந்தைக்கு இதை ரிப்ளை பண்ணுவாங்க. அவங்களுடைய கணவனை வந்து அந்த மாதிரியான மனநிலையில பார்ப்பாங்க. அவங்களோட குழந்தைகளை பார்ப்பாங்க. இந்த இந்த சமுதாயத்தை பார்ப்பாங்க. ஸோ ஒரு ஒரு இடத்துலையுமே வந்து நம்மளுடைய அந்த மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயம், அந்த எண்ணங்கள், அந்த நினைவுகள், அது வந்து அங்கங்க ஒரு ஒரு இடத்துலையும் பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ அப்படி இது வந்து அந்த 18 வயசுக்குள்ளார நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே, அந்த எமோஷனல் எல்லாமே அவங்க உடம்புல பிசிக்கலா, மென்டலா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நீங்க எல்லாம் ஆலோசனை பண்ணி பாருங்க. உங்களுக்குள்ளார ஒரு ஸ்டோரி இருக்கும் இல்லையா? இந்த மாமா அந்த பொருள் எனக்கு மட்டும் வாங்கி தரல, எனக்கு மட்டும் அதை செய்யல, எனக்கு மட்டும் அது நடக்கல அப்படிங்கிறது இருக்கும். சகிப்புத்தன்மையோட சில இடங்கள், உங்க ஃபேமிலியில நிறைய பேரு சில உடல்நிலை சரியில்லாம, நீங்க பிறந்து வளரும் போது கரெக்டா தாத்தாக்கு 80 வயசு, 70 வயசு, 60 வயசு, அந்த மாதிரி எல்லாம் வந்து இறந்து 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 போயிருப்பாங்க. சோ நீங்க எங்க இருக்கிறீங்க? நீங்க 18 வயசு தான் உங்களுக்கு. ஆனா உங்க தாத்தா, பாட்டி, உங்க மாமா, உங்க தாத்தால சித்தப்பா, அந்த தாத்தா, தாத்தாவோட தம்பி, அண்ணன், இந்த மாதிரி ஒரு பெரிய அந்த ஜெனரேஷனே வந்து மொத்தமா இறந்து போகும். இது வந்து உங்களுடைய மனசுல வாழ்க்கையை பற்றிய மிகப்பெரிய ஒரு பயத்தை வந்து உங்களுக்குள்ள ஏற்படுத்தி, இது ஒரு பயங்கரமான ட்ராமா. ஏன்னா மரணத்தை பார்த்து அஞ்சு பயந்து ஓடக்கூடிய ஒரு மோசமான மனநிலையை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா உங்க வயசுல இந்த இன்சிடென்ட் தான் நடக்குது. எல்லாம் பிரிவு பிரிவு பிரிவு. இதே மாதிரி வந்து அந்த பர்டிகுலர் அந்த தாத்தா எல்லாம் வந்து இறந்து 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 போனது. ஆனா அது வந்து ஜென்ரேஷனோட ஒரு சாதாரண நிகழ்வு தான். ஏன்னா அவங்க எல்லாத்துக்குமே 85 90 வயசு ஆயிருச்சு, நல்லா வாழ்ந்திருக்கிறாங்க. எல்லாருமே 10 20 பெரிய குடும்பம். அவ்வளவு பெரிய குடும்பத்துல அத்தனை நபர்கள் எல்லாருமே வந்து அந்த ஏஜ் தொட்டனால அந்த ஒரு 10 15 வருஷத்துக்குள்ளார ஒருத்தரா அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம்னு இறந்து போயிருப்பாங்க. ஏன்னா அவங்க பிறந்தது அந்த மாதிரிதான் இருந்திருக்கும். இது ஒரு சாதாரண நிகழ்வு தான். ஆனா உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய இழப்பு இல்லையா? அது ஒரு பயங்கரமான ஒரு மோசமான ஒரு இடம். ஏன்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை, 8 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு மரண வீட்டை வந்து திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருந்தா உங்க மனநிலையில எந்த அளவுக்கு நீங்க பாதிக்கப்பட்டிருப்பீங்க, எந்த அளவுக்கு அது வந்து உங்களை பயங்களை கொடுத்துருக்கும், அச்சத்தை கொடுத்துருக்கும். வாழ்க்கையை பற்றிய இப்ப நீங்க சும்மா நடந்து போனாலே மரணம் வந்துருமான்னு பயப்படுவீங்க. இது ஒரு பயங்கரமான ட்ராமா. ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு பஸ்ல ஏறி அங்க இறங்கலாம், ஒரு ஃபிளைட்ல போகலாம், ஒரு வாய்ப்பு இருக்கு, பிசினஸ் வாய்ப்பு இருக்கு, போக மாட்டீங்க. உங்களால முடியாது. ட்ரெயின்ல போகலாம், போக முடியாது. தவிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்காக ட்ரீட்மெண்ட், டாக்டர்கிட்ட போய் செலவு பண்றது, அதுக்கு உண்டான, ஏன்னா ஒரு இடத்துல டக்குன்னு ஒரு நோய் வந்திருக்கும் உங்களுக்கு. அதுல வந்து பயங்கரமா கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. இடுப்பு வலியா இருக்கலாம், முதுகு வலியா இருக்கலாம், கை வலியா இருக்கலாம், கால் வலியா இருக்கலாம், முட்டு வலியா இருக்கலாம். ஏதோ ஒரு ஆர்த்தரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட நோய் வந்து
அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிற்பீங்க. என்னன்னு பார்த்தா ஒரு காலகட்டத்துல இதே மாதிரி உங்க தாத்தாக்கோ பாட்டிக்கோ பல நோய்கள் வந்து கஷ்டப்பட்டு ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வந்து ஐசியூல போய் நீங்க போய் அங்க இருந்து விளையாண்டு பார்த்து, இல்ல அவங்க கீழே விழுந்து கை கால் உடைஞ்சு அதுக்கு நீங்க போய் பார்த்து, இந்த மாதிரி ஒரு பயங்கர மெடிக்கல் ஸ்டோரி இருக்கு உங்களுக்கு. சோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க அதே வயசை தொடும்போது அந்த இடத்துக்கு வரும்போது, நீங்க அந்த அந்த உங்க அப்பாவோட காலகட்டம் வரும்போது, அந்த ஏஜ் வரும்போது அவங்களுக்கு என்னெல்லாம் வந்து அன்னைக்கு பாதிக்கப்பட்டதோ அதெல்லாம் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். நமக்கு இது தெளிவா நம்ம வந்து புரிஞ்சுட்டு நம்மளுடைய அந்த 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 இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம் பாருங்க. ஒரு ஒரு மனுஷனுக்கு ஒரு குழந்தைக்கு 3 விஷயம் வேணும் இல்லையா? உடல், உணவு, சாரி உடல் இல்ல. உடை, உறவிடம், உணவு. இது 3ம் முழுமையா கிடைக்கணும். 3 சம அளவுல கிடைக்கணும். ஆனா அது வந்து கிடைச்சிருக்காது. சம்டைம்ஸ் வந்து இப்போ என் கூடயே இருக்கிற சில நபர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நாங்கெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது அந்த பின்னாடி அந்த ட்ரௌசர் வந்து நிறைய கிழிஞ்சிருக்கும். அத வந்து பல தடவை அம்மா ஸ்டிச் பண்ணி அத பேட்ச் வச்சு சரி பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் அந்த துணி வந்து சம்டைம்ஸ் வாங்கி தர மாட்டாங்க. ஸோ லேட்டா வாங்கி தருவாங்க. மற்ற குழந்தைகள்லாம் அந்த கிளாஸுக்கு போகும்போது அந்த ஃபர்ஸ்ட் நாள் எல்லாரும் நல்ல ட்ரெஸ் போட்டு வந்திருப்பாங்க. ட்ரெஸ்ஸே இல்லாதனால நான் மட்டும் கலர் ட்ரெஸ்ல போயிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்கல் நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து அங்க வந்து, ஸோ அதை அப்படியே பிரதிபலிச்சு இன்னைக்கு உங்களுக்கு நிறைய பணம் இருக்குது, எல்லாமே இருக்கு. நீங்க தீபாவளிக்காக ட்ரெஸ் எடுக்க போறீங்க. உங்கள்ட்ட அந்த பீரோல இருக்கிற ட்ரெஸ்ஸை பேஸ் பண்ணி ஒரு ட்ரெஸ் எடுப்பீங்க. ரொம்ப அதுல வந்து கண்ட்ரோல்டா இருப்பீங்க. ரொம்ப உங்களுக்கு அது வலிகளையும் சங்கடத்தையும் கொடுக்கும். ஏன்னா இந்த நினைவுனால உங்களுக்கான சில இடங்கள்ல என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு நல்ல வசதி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும், மேன்மை வந்திருக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல கோட்டு சூட் போட்டு வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு கூட கிடைச்சிருக்கலாம். ஆனா நீங்க வந்து அதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு உங்க ஆழ் மனது சொல்லி நீங்க அந்த வேலையை நிராகரிச்சு. சோ இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, ஏன்னா நீங்க கிழிஞ்ச ட்ரௌசர் போட்ட ஒரு ஆள். உங்களோட ஆழ் மனதுல அப்படிதான் இருக்குது. உங்களுக்கு எப்படி கோட் சூட் போடும்? இப்போ நமக்கு தெரியாமையே நம்மளோட நாலேஜ் நம்மளோட ஆழ் மனது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை நிராகரி. உனக்கு இது வந்து ஒத்து போகாது. நீ வந்து கிழிஞ்ச ட்ரௌசர் போட்ட ஒரு பையன், கிழிஞ்ச ட்ரௌசர் போட்டவன் வந்து கோட்டு சூட் போட்டா இந்த உலகம் பார்த்து சிரிக்கும், உன்னை கேவலமா நினைக்கும் அப்படின்னு அது சொல்லி கொடுக்கும். ஏன்னா அதோட மனசுல நீங்க எப்பவுமே கிழிஞ்ச ட்ரௌசர் தான். அந்த கீழே அப்படி கோடு கோடா தொங்குற அந்த நூல் தொங்கக்கூடிய அந்த ஒரு மைண்டு தான் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். திரும்ப 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 அது மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். இப்படி இருக்கும்போது அழகான கோட்டு சூட்டு போடணுங்கும் போது உனக்கு அது மேட்ச் ஆகாது. நீ சிந்திச்சு பாரு. ஆக்சுவலா பாருங்க, அந்த பையன் போனது வந்து 3rd ஸ்டாண்டர்ட்ல கிழிஞ்ச ட்ரௌசரை போட்டு போயிருக்கிறான். அதுக்கப்புறம் அவன் 5th ஸ்டாண்டர்ட் வரும்போது அவங்க அப்பா பெரிய கோடீஸ்வரரே ஆயிருப்பாரு, நிறைய சம்பாதிச்சிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல் பேண்ட் வாங்கி கொடுத்துருப்பாரு, வருஷம் நல்ல பேண்ட் வாங்கி கொடுத்துருப்பாரு. ஆனா அவனோட மனசுல இந்த அச்சம் கண்டிப்பா இருக்கும். இன்னைக்கு அவங்கள்ட்ட பென்ஸ் காரே இருக்கும். ஆனா இந்த ஒரு பையன் சைன் பண்ணவே மாட்டார். வாய்ப்பு இருக்கும், எல்லாமே இருக்கும், எல்லாமே நடக்கும். ஆனா இவர் வந்து ஒரு 2 ஸ்டெப் பின்னாடியே இருப்பாரு. ரொம்ப காமனான சாதாரணமான ட்ரெஸ் தான் போட்டுக்குவாரு. கேட்டா அதுக்கு ஒரு பிலாசபி பேசுவாரு. அதுக்கு ஒரு பிலாசபி பதில் சொல்லுவாரு.
ஆனா அதை எடுத்துக்கிட்டாலே இவர் வந்து வேற மாதிரி மாறிடுவார். ஆனா அதை எடுத்துக்கவே மாட்டார். அது அவர்னால முடியாது. புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி ஒரு இடத்துலயும் உங்களோட வாழ்க்கையில நீங்க பின்னாடி வர்றதுக்கு, உங்களால செய்ய முடியாம போறதுக்கு, நீங்க சோம்பேறியா மாறுறதுக்கு, நீங்க பல காரணங்களை உங்களோட வாழ்க்கையில சொல்லிட்டே இருக்கிறதுக்கு உங்களுக்கு புரியாம ஒரு கதை உங்களுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் நான் சொன்னது வந்து வெறும் உதாரணம் தான். சும்மா ஒரு கம்பேரிசனுக்காக நான் இதெல்லாம் சொல்றேன். ஆனா நீங்க உட்கார்ந்து ஆலோசனை பண்ணி பாத்தீங்கன்னா, என்ன நமக்கு என்னமோ பண்றோம். ஆனா ஒரு கோடிகள் தொடுவதற்கு நம்மளால போக முடியலையே. எங்கேயோ ஒரு பிளாக் அடிச்சுக்கிட்டே இருக்குதே அப்படின்னு நம்ம சிந்திச்சோம்னா, நமக்கு அங்க எங்கேயோ ஒரு கோபம் இருக்கும், ஒரு சங்கடம் இருக்கும், ஒரு வலிகள் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த ட்ரோமா தான் இன்னைக்கு உங்களை போக விடாம தடுத்துக்கிட்டே இருக்குது. எல்லாமே நல்லா இருக்கு, பிசினஸ் நல்லா இருக்கு, லொகேஷன் நல்லா இருக்கு, உங்களோட க்ரௌட் இருக்குது, நீங்க சம்பாதிக்கிறீங்க, அக்கௌண்ட்ல பணம் இருக்குது, அந்த பணத்தை டெபாசிட் பண்றீங்க, எல்லாமே நடக்குது. ஆனா அடுத்த கட்டத்துக்கு நகராது. இந்த அடுத்த கட்டத்துக்கு நகராததுக்கு காரணம் என்னன்னா இந்த ட்ரோமா. இப்ப நம்ம எதை சரி பண்ணணும்? வியாபாரத்தையா, வாழ்க்கைவியா, லெசன் மூமெண்ட்டையா? எதை சரி பண்ணணும்? நீங்க எதையே சரி பண்ணணும்? யாரா பதில் சொல்லுங்க. எதை சரி பண்ணணும்? உங்களுக்கு நடக்க மாட்டேங்குதுன்னு இந்த கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற பிரச்சனைய, கல்யாணம் நடக்க மாட்டேங்குது, நாள் தள்ளி போகுது, அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு ட்ரோமா இருக்கு, கண்டிப்பா பழைய ஒரு ட்ர- பிரச்சனை இருக்கு. வாழ்க வளமுடன் சார். எஸ்மா, வாழ்களும். பழைய ட்ராமா தான் சார் சரி பண்ணணும். ஆனா பழைய நமக்கு ட்ரோமா. அதுதான் காரணம்னு தெரியணும் சார். நமக்கு ஆஹ் காரணம் தெரிஞ்சாதான் சரி, என்ன காரணம் தெரிஞ்சாதான் சார் சரி பண்ண முடியும். நம்ம என்னன்னு தெரியாமே இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாதுங்க சார். ஏன்னா நமக்குள்ள ஒரு சோசியல் வயலன்ஸ் ஏதாவது ஒரு உங்களோட இளமை காலத்துல அங்க வந்து ஏதாவது ஒரு குண்டு வெடிப்போ இல்ல வந்து ஒரு சண்டையோ கலவரமோ மத கலவரமோ ஏதோ ஒண்ணு ஊருக்குள்ள நடந்திருக்கும். ஆனா உங்களால வந்து இன்னைக்கு நீங்க ஒரு பெரிய பிசினஸா மாறி இருந்தா கூட அந்த மக்கள்கிட்ட உங்க பொருளை கொண்டு போய் சேர்த்துறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், பயமா இருக்கும். ஒரு வீதிகளுக்கெல்லாம் நீங்க போறதுக்கு நடுங்குவீங்க. சோ இதெல்லாம் உங்களுக்கு பின்னால வர்றதுக்கு காரணம் என்னன்னா இந்த சோசியல் வைலன்ஸ் தான் காரணம். எங்கெல்லாம் உங்க வாழ்க்கையில வைலன்ஸை பார்த்தீங்களோ அங்கெல்லாம் நீங்க போக மாட்டீங்க. சோ அங்கெல்லாம் பயந்துட்டு நீங்க வந்துருவீங்க. அந்த ஸ்கூல்ல உங்களுக்கு ஏற்பட்ட நிறைய விஷயங்கள் இல்லையா? ஸ்கூல்ல வந்த அந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ், அதே மாதிரி மெடிக்கல் ட்ரோமா. மெடிக்கல் ட்ரோமானா உங்க அப்பாவோடது, உங்க அம்மாவோடது, உங்க தாத்தாவோடது, உங்களோடது தீராத நோய்களை வந்து நீங்க அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா ஒரு நோய் வந்து நம்மளை விட்டு போகாம கஷ்டப்பட்டுட்டே இருக்குதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா நிச்சயமா உங்களுடைய அந்த ஒரு உங்க தாத்தாவோட உடல்நிலை சரியில்லாம போன ஒரு கதை. என்ன பிரச்சனை? தாத்தாவோட மைண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ட்ரோமா, அதுதான் இன்னைக்கு உங்களை தொடர் நோய்க்கு காரணமா இருந்திருக்கும். ஸோ நம்ம நம்ம மைண்ட்ல அந்த ஓடிட்டு இருக்கிற அந்த ட்ரோமாவை உங்க தாத்தாவை இல்லாம பண்ணும். தாத்தாவை அங்க இல்லாம பண்ணிட்டா உங்க அந்த தொடர் நோய் இல்லாம பண்ணிடும். ஏன்னா அவரு கொப்பு கொப்புன்னு இருமி 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 கடைசியில இருமல்லே கொஞ்சம் ரத்தம் வந்து வாய் வழியோட வந்து இறந்து போயிடும். இது உங்களை பயங்கரமா பாதிச்சிருக்கு. ஏன்னா நீங்க தான் தாத்தா கூட சுத்திட்டே இருந்திருப்பீங்க, விளையாடிட்டே இருந்திருப்பீங்க. அவர் உங்களுக்கு நிறைய மருந்து இந்த இதுல மிட்டாய் எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாரு. அப்ப தாத்தா வந்து உங்க மைண்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஆளா இருக்கும். அப்ப என்ன ஆகும்? உங்களுக்கும் அதே மாதிரி சளி தொந்தரவு, அதே மாதிரி பிரச்சனை, அதே மாதிரி இருமல், தீராத ஒரு பிரச்சனையா இருந்துகிட்டே இருக்கு.
அப்ப நீங்க யாரை அழிக்கணும்? உங்களுக்கு உங்க தாத்தாவை பற்றிய சிந்தனை இருக்கக்கூடிய அந்த இடத்த மொத்தமா வச்சிடும், இல்லாம பண்ணிடும். எப்ப நீங்க அதை செய்யறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும், கிளியர் ஆயிடும், நார்மலுக்கு வந்துருவீங்க. அவ்வளவுதான் விஷயம். அந்த பாஸ்டை இல்லாம பண்ணனா ஃபியூச்சர் சூப்பர் ஆயிரும். பாஸ்டை இல்லாம பண்ணா ப்ரெசன்ட் நல்லா ஆயிரும். ப்ரெசன்ட் நல்லாகாம நீங்க ஏன் இந்த செக்கு மாடு மாதிரி உங்க வாழ்க்கை சுத்திக்கிட்டே இருக்குது, அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க முடியல, அடுத்ததை சிந்திக்கும் போது உங்களால எட்ட முடியல அப்படிங்கும் போது அதுக்கு காரணம் என்னன்னா எல்லாமே உங்க பாஸ்ட் தான். எல்லாமே உங்களுக்கு ஒரு சென்ட் இடம் வாங்க முடியல, உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு உங்க அப்பா தான் காரணம், உங்க தாத்தா தான் காரணம், உங்க அம்மா தான் காரணம். உங்களுக்கும் உங்க கணவனுக்கும் மனைவிக்கும் பயங்கரமா சண்டை வருதுன்னா உங்க அப்பா அம்மா தான் காரணம். வேற எங்கேயும் தொழ வேண்டியதே இல்லை. வெரி சிம்பிள். நேரா உட்கார வேண்டியது, என்னோட வாழ்க்கை ஏன்டா நான் தனிமையில இருக்கிறேன், ஏன் நான் இந்த மாதிரி கஷ்டத்துல இருக்கிறேன் சிந்திச்சு பாருங்க. 18 வயசுக்கு முன்னால உங்க உங்க கூட வாழ்ந்தவங்களோட வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்க. அவங்க எப்படியெல்லாம் என்னெல்லாம் கடந்து வந்தாங்கன்னு சிந்திச்சு பாருங்க. நீங்க அவங்க கிட்ட என்னத்தையெல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னு சிந்திச்சு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும், வந்துடும் அது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய அந்த விஷயத்த கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி அதை டயக்னாஸ் பண்ணி எடுத்து அதை ஹீலிங் கொடுத்தோம்னா சரியாயிடும். குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லையா ஆலோசனை பண்ணி பாருங்க, எங்க அந்த கர்மா எங்க தலையெழுத்துல மாறிச்சு, யாரோட தண்டனை யாரோட பிரதிபலிப்பு இன்னைக்கு உங்க குழந்தைய பாதிச்சுட்டு இருக்குது, ஆலோசனை பண்ணி பாருங்க. கண்டிப்பா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சிக்கல் உட்கார்ந்துட்டு தான். ஸோ நம்மளோட வாழ்க்கையில வர்ற நோய்களுக்கு காரணம், உயர்வு இல்லாததுக்கு காரணம், மேன்மை இல்லாததுக்கு காரணம், எல்லாத்துக்குமே பேக்ரவுண்ட்ல இந்த பாஸ்ட் லைஃப் தான் இருக்கு. ஸோ அந்த சைல்ட்ஹுட் ட்ராமாவையும் பாஸ்ட் லைஃப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நம்ம மொத்தமா இல்லாம களைஞ்சிட்டோம்னா வாழ்க்கை சரியாயிடும். அதை மாத்திட்டா எல்லாமே சரியாயிடும். புரிஞ்சிருச்சா? யாருக்கா புரியலையா? என்ன பண்ண போறீங்க, இன்னைக்கே சத்திய பிரமாணம் மாதிரி எடுத்துக்குங்க, உட்கார்ந்து எழுதிங்க, நோட் எடுங்க. உங்க வாழ்க்கையில எங்க நீங்க துக்கப்பட்டீங்க, கஷ்டப்பட்டீங்க, அழுதீங்க, எதையோ சம்திங் உங்களுக்கு வாழ்க்கையில மிஸ் ஆச்சு அப்படிங்கிறத உட்கார்ந்து எழுதுங்க. ஒரு நோட் எடுத்து உட்கார்ந்து எழுதுங்க, அதை ஃபில்டர் பண்ணுங்க. இது இது இதை கம்பேர் பண்ணி பாருங்க. ப்ரெசன்ட்ல அந்த ஒரு ரோமா அவன் கூப்பிட்டு அந்த அந்த கம்பேரிசத்தை சரிப்படுத்து. அதை பண்ணனா ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் கிடைக்கும். ஒரு 25 30 40 எழுதிருங்க, அப்புறமா அதை ஃபில்டர் பண்ணி பாருங்க. அப்போ ஒரு தடவை 2 தடவை 3 தடவை ஃபில்டர் பண்ணுங்க, ஒரு 6 7 கிடைக்கும். அந்த 7ல பெஸ்ட் 3 செலக்ட் பண்ணுங்க. ஓவரால் உங்களுக்கு இப்ப இப்ப இருக்கக்கூடிய என்ன பிரச்சனைங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலா கிடைச்சிடும், டீட்டெயிலா கிடைச்சிடும். உட்காருங்க, டேப்பிங் பண்ணுங்க, ஃபர்கிவ் பண்ணுங்க, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுங்க. ஈஸி ஐடியா இல்லையா? இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல இதை அட்டன் பண்ணிட்டு இருக்கிறவங்க, மேபி புதுசா ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க, இல்ல நம்மளோட கிளாஸை புதுசா ஜஸ்ட் ஒன்று கேட்டுட்டு போலான்னு வந்தவங்க, இல்லைன்னா யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு இருக்கிறவங்க, இவங்க யாரா இருந்தாலுமே நம்மளோட அந்த டெக்னிக்கல் கிளாஸை அட்டன் பண்ணாம உங்க வாழ்க்கையை மாற்ற முடியாது. ப்ராக்டிஸ் பண்ணாம சேஞ்ச் ஆகாது. ஸோ அந்த ப்ராக்டிஸ் பே பண்ணி கத்துக்கக்கூடிய ஒரு கோர்ஸு. ஸோ அந்த கோர்ஸ் தான் நம்ம இப்போ 41வது பேட்ச் நடத்த போறோம். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்களுக்கு இந்த விஷயத்தை எடுத்து சொல்லுங்க, ஜாயின் பண்ண சொல்லுங்க, ஜாயின் பண்ணி விடுங்க. ஏன்னா அப்படி ஒரு ஆள் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி தான் நீங்க ஜாயின் பண்ணீங்க. ஆனா அந்த கடமையை நீங்க செய்யாம இருக்கிறீங்க. உங்களுக்கு கீழே ஒரு 4 பேர்த்த உருவாக்குனாதான் நீங்க இன்னும் பொறுப்பா அதை ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, நீங்க உயருவீங்க, உங்க மேன்மை ஏற்படும், உங்களோட வாழ்க்கையில சேஞ்சஸ் வரும். நீங்க 4 பேர்த்த சொல்லும் போது தான் உங்களுக்கு ஒரு நல்ல கம்பெனி கிடைக்கும். ஸோ அந்த கம்பெனி கிடைச்சதுன்னா நீங்க இங்க இருக்கிற ஆளுகளோடயே பேசிட்டு இருந்தீங்கன்னா
நீங்க பெருசா டெவலப் ஆக மாட்டீங்க. ஏன்னா அவங்களோட குறைகளையும் அவங்களோட பிரச்சனைகளையும் தான் உங்க தலையில கொடுப்பாங்க. பட் அதே டைம்ல வெளியே இருக்கிற ஒரு 4 பேர்த்த கூப்பிட்டு அவங்கள இதுல ஜாயின் பண்ண வச்சு அவங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க சிறந்த பிராக்டிஷனராக மாறிவிடலாம். ஏன்னா அவங்களோட குறைகள், அவங்களோட பிராக்டிஸ்ல இருக்கக்கூடிய குறைகள், அவங்களோட எண்ணங்கள்ல புது புது எண்ணங்களை வந்து நீங்க கேட்டு வாங்கிக்கணும். ஸோ அதனால வந்து நம்ம எப்பவுமே கம்ஃபர்ட் ஜோன்ல உடனே கிடைக்கிற பழத்தை எடுத்து வாயில வைக்க கூடாது. அது வந்து உங்களை வளர விடாது. ஏன்னா அப்படி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா நம்ம 2 கையுமே யூஸ் பண்ணாம போயிடும். எப்படி அப்பா அப்படி சாப்பிடுறது என்னவா இருக்கும்? இப்படின்னா சாப்பிட்டுக்கலாம், இப்படின்னா சாப்பிட்டுக்கலாம், அப்படின்னா சாப்பிட்டுக்கலாம். அது யாரா இருக்கும்? மிருகமா இருக்கும் இல்லையா? ஆடா இருக்கும், மாடா இருக்கும். அதுதான் என்ன பண்ணும்? வாயை கொண்டே அங்கங்க வச்சு அப்படியே கடிச்சு அது சாப்பிட்டுக்கும். குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எப்ப வந்து இந்த 2 கையை உபயோகப்படுத்தி அதுல சமைச்சு அதை எடுத்து ருசிச்சு ரசிச்சு கையில எடுத்து வாயில வச்சு சாப்பிட்டு நமக்கு அது நடக்குதோ இப்பதான் வந்து அதோட உண்மைத்தன்மை வந்து நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அது ரியாலிட்டி வந்து நமக்கு தெரியும். பட் அதே டைம்ல நமக்கு இது புரியலைன்னா எல்லாமே புரியாம போயிடும். ஸோ அதனாலதான் சொல்றது, உங்களுக்கு இருக்கிற இங்க இருக்கிற ஆட்களோட சேர்ந்துக்கிட்டு உங்களோட இவங்களோட வந்து கிடைக்கக்கூடிய அனுபவங்களை வச்சுக்கிட்டு உங்களை கஷ்டப்படுத்திக்காதீங்க, உங்களை நஷ்டப்படுத்திக்காதீங்க. ஏன்னா அவங்களும் வந்து பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க 2 பேரும் சும்மா எப்போ வந்து பேசிக்கிட்டு செஞ்சுட்டு இருக்கிறனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்களை வளர்த்த முடியாது. ஏன்னா இது வந்து இப்படி சாப்பிடுற மாதிரி. புரியுதா? நீங்க ஒரு மாடா மாறிடுவீங்க, ஆடா மாறிடுவீங்க. அப்புறம் சுய புத்திங்கிறதே இல்லாம போயிடும். சுய புத்தி வளரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? 2 கைகளையும் யூஸ் பண்ணணும். அப்ப 2 பேர்த்த ஜாயின் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களோட கைகள் மாதிரி. இன்னும் 2 பேர்த்த சேர்த்தீங்கன்னா உங்களோட கால்கள் மாதிரி. ஸோ அவங்க வந்து நிறைய சந்தேகங்களை உங்களோட புதுசா கேட்பாங்க. அப்ப நீங்க ஆலோசனை பண்ணனா நீங்க வளர்ந்துடலாம். உங்களோட அறிவு வளரும், உங்களோட நாலேஜ் வளரும், நீங்க மேன்மை அடையலாம். பட் அதே டைம்ல இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்க மாடா ஆடாதான் மாறிப்போம். அது செம்பரி ஆடா மாறிடுது. புரியுதா? புரியுதா? நிறைய பேர் இங்க அதைத்தான் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரி செஞ்சு அழிஞ்சு காணாம போன நபர்கள் அதிகம். நான் அதெல்லாம் உட்காந்து நான் நல்லா பார்த்துட்டு தான் இருக்கிறேன். யாரெல்லாம் இங்க இருக்கிறவங்களோட சப்போர்ட்டை வாங்கிட்டு சந்தோஷமா இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பிராக்டிஸ்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு ஆயிடுறீங்க. அது காரணம் என்னன்னா இந்த சுகமான வாழ்க்கை தான் காரணம். ஸோ அதுக்கு வீசிட்டு நம்ம 4 பேர்த்த சேர்த்தி விட்டு அந்த 4 பேர்த்துக்கு நம்ம சொல்லி கொடுத்து அவங்க கேட்கிற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லும் போது நம்ம ஜீனியஸ் ஆயிடலாம். நம்ம இதுல பயங்கரமா சாதிக்கக்கூடிய மனிதராக மாறியாது. அதுக்கு பொறுப்பும் புத்திசாலித்தனமும் நமக்கு தான் வேணும். இப்படி சாப்பிடாதீங்க. அது வந்து ரொம்ப பாதிப்பா உங்களுக்கு ஏற்படுத்தும். அது ஈஸியா கிடைக்கும். யாராவது கேட்டா பதில் சொல்லி தருவாங்க, யாராவது அவங்க அனுபவத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால நீங்க வளர முடியாது. கண்மூடித்தனமாக கண்ணே தெரியாத இடத்துல தொலாவ ஆரம்பிங்க. உங்க கைகளை வந்து அந்த பொருள் வந்து சேரும். புரியுதா? புரியுதா உங்களுக்கு? எஸ் ஆர் நோ? இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு? இந்த புரிதல் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்தது? அப்படி ஏன்னா இந்த சைல்ட்ஹுட் ட்ராமால இருக்கிறது வந்து ப்ரொகாஸ்டிகேஷன் தான் இருக்கல டாப் மோஸ்ட் ப்ராப்ளமா சொல்றாங்க. என்னது? சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனம் தான் இருக்கிறதுலயே மோசமான சைல்ட்ஹுட் ட்ராமால நம்மளை பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருளா இருக்கு. ஏன்னா அந்த ஆர்த்தர் அப்படிதான் எழுதி வச்சிருக்காரு. சைல்ட்ஹுட் ட்ராமால கிட்டத்தட்ட 1000 பேர்த்த சர்ச் பண்ணா அதுல 998 பேர்த்தோட ப்ராப்ளம் என்னன்னா ப்ரொகாஸ்டிகேஷன், சோம்பேறித்தனம் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறார். ஸோ உங்களுக்குள்ள இருக்கிற சோம்பேறித்தனத்துக்கு உங்களோட பாஸ்ட் லைஃப்ல இருக்கக்கூடிய உங்களுடைய ட்ரோமா, உங்க சைல்ட்ஹுட் ட்ரோமா தான் காரணமாக இருக்குது. அதனாலதான் நீங்க முன்னேற்றத்திலேயோ மேன்மையிலேயோ உயர்விலேயோ யார்கிட்டயா போய் இதை சொல்லி அவங்கள ஜாயின் பண்ண வைக்கிறதுலையோ முழு மூச்சாக நீங்க செயல்படாதவர்களாக இருக்கிறீங்க. ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் நான் சொல்ற ஒரு உதாரணம் தான்.
உங்க வாழ்க்கையில இதெல்லாம் பிரச்சனையா மாறிட்டு இருக்குது. ரியலைஸ் பண்ணி பாருங்க. அதுல இருந்து வெளியே வாங்க. உங்க வாழ்க்கையை சரிப்படுத்திங்க. ஓகே. எஸ், யாராவது பேசுறதுன்னா பேசுங்க. இல்லைன்னா நம்ம மைண்ட் பண்ணுவோம். மைக் ஆன் பண்ணுங்க, பேசுங்க. எப்பவுமே பேசுறவங்க பேசணுங்கிறது இல்லை, யார் வேணாலும் பேசணும். பார்த்திபன் சார், நீங்க பேசுங்க. ஃப்ரீயா இருக்கீங்களா பார்த்திபன் சார்? பாலசுப்ரமணியம், தனலட்சுமி, நிஷா, ஃபர்சானா, யாரோ ஒருத்தர். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். பாலசுப்ரமணியம் பேசுங்க பேசுங்க சார். பாலசுப்ரமணியம் சார். பேசுங்க சார் வணக்கங்க. இன்னைக்கு நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா எனக்கு வாழ்க்கையில் நடந்தது பூராங்க சார். சின்ன பையன்ல ட்ரௌசர் கிழிஞ்சு போனது, பைய தூக்கிட்டு நடந்து போனது. ஆனா இதெல்லாம் நடந்தது ஒரு ஜாலியத்தை இப்ப நினைக்கிறோம் ஒழிஞ்சு ஒரு பெருசா அது ஒரு வடு மாதிரி தெரியலைங்க சார். இப்ப அது வந்து ஜாலியா ஆனா உங்களுக்கு அந்த தெரியுது. பந்தடிச்சப்ப நான் தான் அடி வாங்கி. ஆமாங்க சார். அந்த இந்த பந்து அடி பந்தடிச்சு வாங்கினது நம்ம ஓடுவோம்ல சார், மட்டப்பந்து கல்லுல அடிச்சு. ஆமா ஆமா. பந்தடி வாங்கினது நான் தானுங்க சார். ஆனா இப்ப எல்லாத்துக்குமே விட்டு கொடுத்த போயிட்டு இருக்குங்க சார். அந்த மாதிரிதான். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில உங்களுக்கு அடிகள் உழுகுது இல்ல? ஆமாங்க சார். ஆமாங்க சார், அதே விழுதுங்க. குடும்பத்தை சார்ந்தவங்க இன்னும் மேல உயரத்துல இருக்காங்கல்ல, நல்ல சம்பாதியத்துல இருக்காங்கல்ல. ஆமாங்க சார். சோ ஆமாங்க சார். இதுக்கு ஆமாங்க. வந்து நீங்க எப்படி அன்னைக்கு உங்களை காமிச்சு கொடுத்தீங்களோ அதே மாதிரி மேபி உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதை சரி. மத்தவங்களுக்கு போய் சொல்லி கொடுத்து அவங்கள டெவலப் பண்ணி விட்டுருவீங்க. ஆமாங்க சார். இப்ப நான் ஹெல்ப் பண்ணதுதான் உயிரை போறாங்க. நீங்க அதே இடத்துல பட் நம்ம இருப்பீங்க. வந்து அதே ஆனா அதை மாதிரி நம்ம ஆமாங்க சார். ஆமா. அந்த ஹெல்பிங் மைண்டும் நம்ம வந்து அந்த சீக்ரெட்டை சொல்றதும் சொல்லாம இருக்கணுங்கிறது தான் உங்களுக்கு இந்த இது மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம். ரைட் சார், தெரிஞ்சுக்கிட்டேங்க சார் நான் அதை. நிறைய சீக்ரெட்டை நம்ம நீங்க நிறைய நன்றிங்க சீக்ரெட்டை சார். மத்தவங்களோட பேசுறீங்க. ஆமாங்க சார். எதா இருந்தாலும் உளறிடுதுங்க. எங்க வீட்டுல கூட சொல்லுவாங்க, உளறுவாங்க மாமா அப்படிம்பாங்க. அதை கம்மி பண்ணணுங்கிறது முன்னாடியே தான் உங்க சொல்லிடுறது சார். அது வாழ்க்கையில அவங்க கத்துக்க வேண்டியது. கண்டிப்பாங்க சார். கண்டிப்பாங்க சார். அவங்க பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த பாதையை பிடிச்சிட்டு. ஆமா, அதுதான் எல்லா நண்பர்களும் சேர்ந்து உங்களை அடிச்சாங்க, அவங்க எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க, நீங்க ஆமாங்க தோத்துட்டீங்க. சார். நீங்க வந்து ஆமாங்க. இடையில போய் அந்த கல் கண்டிப்பாங்க. அடுக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு முக்கிய குறிக்கோளா இருந்துச்சு இல்லையா? ஆமாங்க சார். ஆமாங்க சார். ஏன்னா மத்தவங்களை ஜெயிக்க கண்டிப்பாங்க வைக்கணுங்கிறதுக்காக சார். நீங்க அதேதான் உங்க ஆமாங்க இப்ப சார். இருக்கிற ஆமாங்க. பிரசன்ட் மூமெண்ட்லயும் உங்களுக்கு கிட்ட இருக்கக்கூடிய அறிவு, உங்களுக்கு இருக்கக்கூடிய நாலேஜ, உங்களுக்கான வாய்ப்புகளை அடுத்தவங்களுக்கு தூக்கி கொடுக்குறீங்க. கண்டிப்பாங்க சார். அப்படித்தான் நடந்துட்டு இருக்குதுங்க சார். இதுதான் அது நம்ம சைல்ட்ஹுட் மனசுதான். நீங்க சொன்ன ட்ராமாவும் தான் அதை ஏத்துக்கிட்டேங்க சார். பிரசன்ட் மூமெண்ட்டுக்கும் நம்ம இதை தான் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்ப போயிட்டு ஆமாங்க சார். என் மேல குற்றம் இருக்கு, நான் திருந்துறேன்னு சொல்லி இப்ப மாறுறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது. இதனால மாறாது. ஏன்னா உங்களுடைய பழக்கமா ஹேபிட்டா மாறாதுங்க சார். மாறிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கடைசி காலத்துல இருக்கிற பிரச்சனைய ஹீலிங் பண்ணி அத உங்க மனசுல இல்லாம அழிச்சிடும். அந்த அடி வாங்கின அடிக்கடி நீங்களே சிக்கி சிக்கி அடி வாங்கின அந்த ஒரு இடத்த ஆலோசனை பண்ணி உட்கார்ந்து டேப்பிங் பண்ணி அதை நம்ம மனசுல இல்லாம ஆக்கிட்டோம்னா இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா வரும், சக்சஸ் ஆகிறதான ஐடியாவா இருக்கும். ஆனா நீங்க யார்ட்டையுமே பேச மாட்டீங்க. அப்படி உங்களுக்குள்ளாரையே ஒரு ஆட்டோமேஷன், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அதுதான் இந்த கிளாஸோட சக்சஸே அதுதான். நம்ம இந்த மாதிரியான ரொம்ப மறைவான மர்மமான விஷயங்களை வந்து
இந்த வகுப்பு வந்து சரி பண்ணி கொடுக்குது. அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது ஒரே ஒரு வேலை, ஓகே அந்த ட்ராமாவை தான் சரி பண்ணணும். உங்களை நீங்க சரி பண்ண கூடாது, அது நடக்காது. ஆனா இன்னைக்கு சைக்காலஜின்னு சொல்றாங்க, கன்சல்டிங் சொல்றாங்க, உங்களோட கன்சல்டேஷன் சொல்றாங்க, கவுன்சிலிங்னு சொல்றாங்க. எல்லாத்துலயும் போய் நீங்க உட்கார்ந்தீங்கன்னா உங்களை மாத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க, உங்களை புரிய வைக்கிறதுக்கு அதாங்க தான் சார். முயற்சி பண்ணுவாங்க. அப்ப இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு அம்பை குத்திட்டு அந்த அம்புக்கு மேலேயே திரும்ப 4-5 அம்பை குத்தி பாக்குறது, அந்த நிகழ்வு தான் அங்க நடக்கிறதுனாலதான் இந்த கவுன்சிலிங் ஜெயிக்கிறது இல்லை. புரியுதுங்களா? நம்மளோட சிஸ்டம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஓகேங்க சார். கவுன்சிலிங் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா அது திரும்ப வலிகளுக்கு மேல, அந்த புண்ணுக்கு மேலேயே சுடு எண்ணெயை ஊத்தின கதை தான் கவுன்சிலிங்கிறது. அதாங்க. நம்ம என்ன பண்றோம்னா அந்த புண்ணையும் வடுவையும் விட்டுறோம். அதுக்கு பதிலா உங்களுக்கு அது எப்ப நடந்ததுன்னு பார்த்து அந்த இடத்துக்கு போய் அது உருவாவதற்கான காரணம் சரிங்க என்னங்கிறத சரிப்படுத்தி. எப்படி சொல்லணும்னா, உங்களுக்கு ஒரு ஒரு புண்ணு இருக்குது, அது காயவே மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு மேல மருந்து போடுறதை விட உங்க உடம்புக்குள்ளார அதுக்கான காயறக்கான சக்தி வாய்ந்த மருந்து கொடுத்தோம்னா ஈஸியா காஞ்சிரும்ல. ஆமாங்க. மேல மருந்து போடுறதுனால உபயோகம் இல்லை இல்லையா? ஆமாங்க சார். அந்த நிகழ்வு தான் இந்த இந்த வகுப்பு, இந்த ட்ரைனிங் கொடுக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பாஸ்ட் லைஃபை எப்படி அழிக்கலாம், எப்படி சரி பண்ணலாம், இதுக்கு நம்மளோட அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணுது. உங்களுக்கு தெரியாமையே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த பாஸ்ட் லைஃப, அந்த பிரச்சனைய அந்த நாள்ல அந்த வகுப்புலயே சரி பண்ணிடும். சார்னோ? சரிங்க. எஸ் சார். நம்ம அட்வான்ஸ் கோர்ஸ் முடிச்சவங்க சார் யாராவது அட்வான்ஸ் மைக் ஆன் கிளாஸ்க்கு புக் பண்றதுங்க சார்? ஆமா சார், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருங்க. உங்க அட்வான்ஸ் ஏர்லி பேர்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் யார்கிட்ட டேட் சொல்றதுங்க அறிவிச்சு சார்? எனக்கே கால் பண்ணுங்க. சரிங்க சரிங்க சார். நீங்க வந்து அந்த நான் ஜெசிலாங்கிற மதியம் பொண்ணு பண்றேன் சார். மூலமா வந்திருப்பீங்க. ஆமாங்க சார். நீங்க அந்த பொண்ணுகிட்ட பேசலாம், இல்லைன்னா நேரடியா எனக்கு கால் பண்ணி அந்த பேமெண்ட் அனுப்புனீங்கல்ல, ஆமாங்க சார். அதே இதுல பேமெண்ட் போட்டுட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஆமாங்க அனுப்பி சார். அதுதாங்க. அட்வான்ஸ் உண்டான பணம் அப்படி நீங்க போட்டீங்கன்னா நான் உங்களை வந்து ஒரு குரூப்ஸ் கிரியேட் பண்ணி அந்த குரூப்ல ஜாயின் பண்ண வச்சு உங்களோட பேமெண்ட்டையும் நான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருவேன். சரிங்க. ஸோ அது அப்படிதான் ப்ராசஸ் ஆகும். நீங்க என்னன்னாலும் நான் பேமெண்ட் தேங்க்யூ. வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு தான் பண்ணுவீங்க. அதை ஒரு அமௌண்ட்டை போட்டுட்டு நீங்க ஆமாங்க சார். ரெஜிஸ்டர் உங்களுக்கு பண்ணுங்க. தான் பண்ணுது. ஓகே சார், ஓகே ஓகே, தேங்க்யூ. சரிங்க சார். ஓகே நன்றிங்க சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஏன்னா அட்வான்ஸ் கோர்ஸை பொறுத்த வரையிலும் உங்களுடைய கோர்ஸ் கவுன்சிலரே நான். ஸோ உங்களுக்கான சப்போர்ட் கொடுக்கறது, அந்த டீட்டெயில் பேசுறது, உங்களுக்கு என்னென்ன அடுத்து கிளாஸஸ் இருக்குன்னு சொல்றது, அதை நடத்துறது எல்லாமே நானே தான் டைரக்டா பண்றேன். ஸோ அதனால என்னன்னா நீங்க மற்ற நபர்களை தொடர்பு கொண்டு நீங்க கன்ஃபியூஸ் ஆகிறத விட டைரக்டா என்னையே காண்டாக்ட் பண்ணி கால் பண்ணி பேசி நீங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே? யாருக்கு அட்வான்ஸ் கோர்ஸை ஓகேங்க. பத்தி என்ன சந்தேகம் இருந்தாலும் தயவு செஞ்சு உங்க கூட இருக்கிறவங்கள்ட்ட கேட்காதீங்க. அவங்க உங்களை செம்மையா குழப்புறாங்க. ஏன்னா இந்த அட்வான்ஸ் கோர்ஸை பொறுத்த வரையிலும் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை இன்னைக்கு நான் சொல்லித்தரேன். எப்படி வந்து இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு எல்லையற்றதாக இருக்கிறதோ, ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை வச்சிருக்கோ, கடுமையான மர்மங்களை வச்சிருக்குதோ, அதே மாதிரிதான் அந்த அட்வான்ஸ் கோர்ஸ் இருக்கு. உங்க மனசுல தோன்றதுக்கும் அடுத்தவங்க ஃபீல் ஆகுறதுக்கும் அவங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டுக்கும் உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டுக்கும்
நீங்க பயிற்சி பண்றதுக்கும் அவங்க உணர்றதுக்குமே வித்தியாசம் இருக்கு. இந்த புரிதல் உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் உங்களை நீங்க வளர்த்திக்க முடியும். அப்போ அவங்களோட அனுபவங்களை நீங்க வாங்குறனாலயோ இல்ல அவங்கள்ட்ட போய் அத பத்தி நீங்க பேசுறனாலயோ எந்த பிரயோஜனமும் இல்ல. டேய் சோ ஆயி, அந்த மாதிரி வேலைகளை நீங்க செய்யாதீங்க. உங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குறோம். நான் உங்களுக்கு எப்பவும் 24 hours போன் அவைலபிளா இருக்கு. கால் பண்ணலாம், பேசலாம். அட்வான்ஸ் பத்தி உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நேரடியா என்ன தொடர்பு கொள்ளலாம், கேட்கலாம். உங்களோட தேவைகளை நான் முழுமையா உங்களுக்கு சொல்லித்தரேன், ஐடியா சொல்லித்தரேன். அதை செஞ்சு, ஏன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பார்க்கணும். ஸோ நீங்க என்ன புரிதல்ல இருக்கிறீங்கன்னு பார்க்கணும், என்ன மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்றீங்கன்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை ப்ரிப்பேர் ஆகும். இப்போ ஒரு சிலருக்கு நான் இதை சொன்னேனேவே அவங்களுக்குள்ளார ஒரு கோபம், டென்ஷன் எல்லாம் வந்துருச்சு. நாங்களே நல்லபடியா பண்ணிட்டோமே, நாங்க 3-4 பேர் ஷேர் பண்ணனால தானே நாங்க இந்த அளவுக்கு கத்துக்கிட்டோம் அப்படின்னு எல்லாம் அவங்களுக்கு இன்னைக்கு இப்போ நான் சொல்லும் போதே தோணிருச்சு. ஸோ ஆன் ஸ்பாட் நீங்க என்ன சிந்திக்கிறீங்க, உங்களுக்குள்ளார இந்த நெகட்டிவ் எண்ணங்கள் வந்தது என்னால உணர முடியும். ஒருத்தரா ரியலைஸ் பண்றாங்க, ஆமா ஆமா அப்படிங்கிறாங்க. சோ இதையெல்லாம் உணர்ற அளவுக்கு எனக்கு ஒரு சக்தியை கடவுள், அந்த பிரபஞ்ச சக்தி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, என்னால இங்க பேசும்போதே உங்களை உணர முடியும் அப்படின்னா, நீங்க சும்மா இருக்கும் போதே என்னால உங்களை உணர முடியும். புரியுதா? சோ அந்த நிலைகளுக்கு நீங்க வரணும்னா உங்களோட சந்தேகங்கள்லாம் என்கிட்ட கேட்டாதான் உங்களுக்கு வளர்ச்சி பாதையில நீங்க போக முடியும். இதுக்கு கூச்சப்பட்டுட்டு, இதுக்கு சங்கடப்பட்டுட்டு நீங்க ராங் ரூட்ல போகாதீங்க. அதுல தப்பான சில கருத்துக்களை சிலர் சொல்றாங்க. சோ சில விஷயங்களுக்கு நம்ம சில பணம் செலவு பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது உங்களுடைய கர்மால இருக்கிறது. அதுக்கான செலவுகளை நம்ம செஞ்சாதான் அது சரியாகும். ஸோ நம்ம குரூப்லயே இவ்வளவு பணம் தேவையில்லைன்னு சில அட்வைஸ் எல்லாம் சிலருக்கு கொடுத்துருக்குறாங்க யாரும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இது பாராமெடிக்கல் சயின்ஸ். இதுல கோடிகள் வரைக்கும் செலவு பண்ணி சரிப்படுத்துற நிகழ்வெல்லாம் இருக்குது. ஸோ அந்த நாலேஜ் எல்லாம் இல்லாம தப்பான வார்த்தைகளை யூஸ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட கர்மா உங்க உடம்புக்குள்ள உட்கார்ந்துக்கும். ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுல தப்பா பிராக்டிஸ் பண்ணவங்க நிறைய பேரு மிகப்பெரிய அறிஞர்கள், மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர்கள், மிகப்பெரிய உச்சத்தை தொட்ட நபர்கள்லாம் ஒண்ணும் இல்லாம இறந்து போயிட்டாங்க, அடி வாங்கிட்டாங்க அதுல. ஸோ அது ஒரு நெகட்டிவ். ஸோ அந்த நெகட்டிவ்க்கு எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ அதுக்குதான் நம்ம கிராண்ட் மாஸ்டர்னு ஒன்று வச்சிருக்கிறோம். அதுல இந்த சீக்ரெட் எல்லாம் ஓரளவுக்கு சொல்லி கொடுக்க போறோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்க உடனே அப்படி கிராண்ட் மாஸ்டர் ஆயிட முடியாது. அதுலயும் பல நாள் என்னோட பயணிக்கணும். எனக்கு தெரிஞ்ச அறிவை என்னோட வாழ்நாள்ல உங்களுக்கு நான் கற்றுக் கொடுப்பேன். ஸோ அது 1 நாள் 2 நாள்ல முடிஞ்சிடாது. அந்த பயணம் பல வருடங்கள்ல நீங்க என்னோட நல்ல ஒரு பார்ட்னரா பயணிப்பீங்க. ஸோ அதுதான் அந்த கிராண்ட் மாஸ்டர். கிராண்ட் மாஸ்டர் வரும்போது நீங்க என்னோட பார்ட்னரா மாறிடுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு உச்ச நிலையில ஒரு விஷயத்த கத்துக் கொடுக்க போறோம். ஸோ அதுக்கு சாதாரணப்பட்டவங்களை கண்டிப்பா நான் ஏத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு சரியான சிஷியன், ஒரு சரியான அந்த குருவோட சரியான மனநிலை இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் அந்த அட்மிஷன் கொடுக்க போறோம். உங்ககிட்ட சின்ன ஒரு தப்பு கேவலமா இருந்தா கூட நீங்க நிராகரிக்கப்படுவீர்கள். ஞாபகம் வச்சுங்க, சாதாரணமான இடம் கிடையாது அது. ஸோ அதனால நிறைய அனுபவங்களும், நிறைய சிந்தனைகளும், நிறைய உங்க வாழ்க்கை மாற்றங்களும் உங்களோட மனசோட ஒரு அணுவா கிளியர் ஆகணும் நீங்க. ஸோ நம்ம ஒரு வார்த்தை பேசுறோம் அப்படின்னா கூட அதுக்கு 1000 ஃபில்ட்ரேஷன் போடும்.
ஸோ அந்த அளவுக்கு ஒரு நமக்கு கீழே ஆள் இருக்கிறதா இருந்தா அவங்களதான் என்னோட சிஷியனா, எனக்கு கீழே இருக்கக்கூடியவர்களா நான் மாத்த போறேன். புரியுதா? ஸோ அது சாதாரணப்பட்ட கிளாஸ் இல்லை, சாதாரணமான ஆளுகளுக்கு அது கிடையவும் கிடையாது. அதனால எல்லாரும் அதுக்குள்ள வந்துடலாம்னு நினைச்சீங்கன்னா முடியாது, கிடைக்காது, கிடைக்காது. உங்களை நான் சேர்த்திக்கவும் மாட்டேன். என்ன ரீசன்னா அந்த மனசு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்பவே பாருங்க எவ்வளவு ஒரு சலனம், எவ்வளவு ஒரு தவறான விஷயங்கள்லாம் நீங்க வந்து சிலர்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து தப்பு. இதையெல்லாம் கடந்து வாழணுங்கிறத நம்மளோட வகுப்பே. அதுக்கு நிறைய கத்துக்கணும், நிறைய. ஏன்னா தப்பு செய்யாதவங்க யாருமே இல்லை. எனக்கு அதனால கவலை இருக்குதா அப்படின்னா இல்லவே இல்லை. ஏன்னா எல்லாரும் தப்பு செய்யறவங்க தான். அதனால நீங்க தப்பு செஞ்சா எனக்கு கவலை இல்லை. உங்க வாழ்க்கையில அது கவலைப்படுற அளவுக்கு கொண்டு போய் நிக்க வைக்கும் ஒரு நாள். அதை மட்டும் ஆலோசனை பண்ணிக்கங்க. ஸோ அதனால ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்றக்கோ சஜஷன் கொடுக்கறக்கோ நம்ம எதையாவது பேசும்போது வாயில நம்ம என்ன விடுறோங்கிறது ரொம்ப தேவை. ஸோ இவ்வளவெல்லாம் கிளாஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு யாராவது ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி இருந்தீங்கன்னா அந்த நபரோட கர்மா உங்களை வந்து சேர்ந்துருக்கும் இந்நேரம். ஏன்னா அங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அது வந்து அதை அப்படிதான் நம்ம டீல் பண்ணி ஆகும். ஸோ அதனால உங்க அறிவு எல்லாம், நானே அப்படிதான் நினைக்கிறேன், நம்மளோட அறிவு வந்து எனக்கு கொடுத்த அறிவு இவ்வளவுதான். எனக்கு இதுதான் பேச தெரியும். இதுக்கு மேல ஒரு அறிவு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இதுக்கு மேல ஒரு நாலேஜ் இருக்கு. இது ஏன்னா பிரபஞ்சம்ங்கிறது ஒரு எல்லையற்ற ஒண்ணு. அதுல கத்துக்கிறது, அதை பார்க்கறது, அதை பழகிறதுங்கிறது இந்த வயசுல நம்ம வாழ்ற வாழ்க்கையில முடிஞ்சிருமா அப்படின்னா தெரியல. அதுவே எவ்வளவோ இருக்குது, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஸோ அதுக்குள்ள போனோம்னா நம்ம தொடர்ந்து போயிட்டே இருக்க வேண்டியதா இருக்குது. ஸோ நம்ம உடலோட அமைப்புகள் பார்க்கும் போதும் அதுலயும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு இப்பதான் வந்து சயின்டிஸ்ட் சொல்றான் பூமி வந்து இப்படி வட்டமா சுத்தல, இப்படி கிராஸா சுத்துதுன்னு இன்னைக்குதான் டிசைட் பண்றாங்க. பட் அதே ஆன்மீகத்துல அதே வந்து சூரியன் வந்து பயணித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பல நூறு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க ஆன்மீகத்தில். சூரியன் வந்து ஒரு இடத்துல இல்லைன்னு சயின்ஸ் இப்பதான் கண்டுபிடிக்குது. ஸோ நம்ம பயணிக்கிற பயணம் வந்து அந்த மாதிரி ஆன்மீக பயணம். ஸோ அதுல வந்து பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே இது எப்படி இருக்கும்னு சொல்லியாச்சு. அப்போ நம்ம வந்து உங்க உங்க முடியோட அமைப்பு கூட இந்த பூமியை சார்ந்து இருக்குது, இந்த பிரபஞ்சத்தை சார்ந்து இருக்குது, அதோட பயணத்தை சார்ந்து இருக்குது. அது எப்படி வந்து ஒரு ட்விஸ்டடா போகுதோ அதுக்கும் இந்த முடிக்கெல்லாம் சம்மந்தம் இருக்குது. உங்களோட கண்ணன் தோள்களுடைய கலருக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. உங்களோட கண்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. உங்களோட வார்த்தைக்கும் பிரபஞ்சத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. இன்னைக்கு நீங்க நினைக்கிறதுக்கும் உங்களோட பேச்சு வார்த்தைகளுக்கும் வர்ற வேர்ட்ஸுக்கும் பிரபஞ்சத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. ஸோ இன்னைக்கு நீங்க செய்யற தப்புக்கும் அதுக்கும் பிரபஞ்ச சக்திக்கும் சம்பந்தம் இருக்குது. இந்த மாதிரி பல லட்சம் கோடி ரகசியங்கள் இதுக்குள்ள இருக்கு, நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. அப்போ நம்ம எவ்வளவு பாதுகாப்பா இருக்கணுங்கிறத மட்டும் ஆலோசனை பண்ணி, எவ்வளவு விஷயம் நம்ம கத்துக்கணுங்கிறத ஆலோசனை பண்ணி. அது சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டது அனுபவிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு டெக்னிக்கலா ஒரு விஷயம் கடவுள் ஏதோ ஒரு வகையில கொடுத்துருக்கிறார். இன்னும் நம்ம கத்துக்க வேண்டியதும் புரிதலும் நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ தயவு செஞ்சு சிக்கிக்காதீங்க. நான் சிலதெல்லாம் வந்து காலதாமதம், நேர காலம், இதெல்லாம் என் கூட பயணிக்கக்கூடிய, நான் சொல்றத அப்படியே கேட்டு செய்யற சில நபர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க அனுபவத்துல அவங்க எனக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நான் அவங்கள்ட்ட வந்து ஒரே உத்தரவாதம் தான் சொல்லுவேன், வெயிட் ஃபார் மீ அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஏங்க பண்ணல, முடியாது. ஏன்னா அது அப்படிதான், நீங்க காத்து இருந்துதான் ஆகும், வேற வழி இல்லை. ஸோ உமா வந்து நான் ஏதோ ஒரு பதில் சொல்வேன்னு காத்துட்டு இருக்கிறாங்க ஒரு விஷயத்துக்காக.
நான் பதிலே சொல்லாம இருக்கிறேன். அதுக்கும் காரணம் இருக்குது. அதுக்கு காரணம் இருக்குது. விசாரணமா அந்த நம்பிக்கை அவங்க என் மேல வச்சிருக்கிறதும், நான் பிரபஞ்சத்துக்கு மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான் அவங்க என் மேல கோவம் இல்லாம அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இது புரியாதவங்களுக்கு அது புரியாது. நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த அவசரப்படுறவங்கள நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா அது பிரபஞ்ச சக்தியோட கீழே இருக்கக்கூடியது. புரியுதா? சாதாரணமான விஷயம் இல்ல. சோ உங்களுக்கு ஒரு வார்த்தை நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்கணும்னா அதுக்கு நீங்க காத்திருக்கணும். அது என் மேல இருக்கிற தவறு கிடையாது. அது எப்போ வருதோ, எப்போ ஆக போதோ, இப்பதான் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். சோ அது வரைக்கும் காத்திருக்கத்தான் வேணும். வேற வழியே இல்லை. சோ இந்த மாதிரி காலதாமதம் இதெல்லாம் இருக்கும். அதுக்காக நம்ம வார்த்தைகளை கொட்டிடக்கூடாது. புரியுதா? சோ அந்த மாதிரி எல்லாம் சொல்லிடக்கூடாது. இதெல்லாம் நிறைய ரகசியம் இருக்குது இல்ல. இந்த ரகசியத்தை எல்லாம் கத்துக்கிறதுக்கு தான் நான் கத்து கொடுக்கலாங்கிற ஒரு முடிவுக்காவது வந்திருக்கிறேன். என்னோட அனுபவத்துல இருக்கிற அந்த ரகசியம் எல்லாம் உங்களுக்கு கத்து கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்திருக்குது. அதனாலதான் கிராண்ட் மாஸ்டர் நடத்தலாம் அப்படின்னு ஒரு முடிவும் எடுத்தேன் நான். இல்லைன்னா நான் என்னோடய ஸ்டாப் பண்ணிடுவேன். புரியுதா? சோ அதனால தவறா சிந்திக்கிறதை எல்லாம் விட்டுருங்க. உங்க மனசை கிளியர் பண்ணுங்க. வார்த்தைகளை கட்டுப்படுத்துங்க. நம்ம யார்கிட்ட பேசினாலும், எதை பேசினாலும், என்ன பேசினாலும் நமக்குள்ளார கோசிப் அப்படிங்கிறதே வரக்கூடாது. ஸோ அதெல்லாம் செய்யாதீங்க. முக்கியமா உங்க சந்தேகங்களை நேரடியா எனக்கு கால் பண்ணி கேளுங்க. நான் உங்களுக்கு சொல்லித்தரக்கு தயாரா இருக்கிறேன். 24 ஹவர்ஸ் நீங்க எப்ப வேணாலும் எனக்கு கூப்பிடலாம். அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் ராங் ரூட்டை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அதுதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. எஸ்ஆர்னோ யாராவது ஒரு அனுபவம் சொல்ல முடியுமா? உங்க கால் நான் எடுக்கல, இல்ல மேபி உங்களுக்கு ரிப்ளை பண்ணல, இல்ல சொல்லி தரலன்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? யாராவது ஒருத்தர் மைக் ஆன் பண்ணி சொல்லுங்கம்மா. என்கிட்ட அடிக்கடி சந்தேகம் கேட்கறவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் சார். பேசலாம். சொல்லுங்க. ஜெஸாக்கல்லா சார். ஆ, அன்றைக்கு 2-3 பையனை உங்களை கரெக்ட் பண்ணி கால் பண்ணி எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணி எல்லாம் இதுன்னு சொன்னீங்க சார். அது சொல்பா முடிஞ்சிட்டு. இப்ப என்னாச்சுமா அது? மாஷா அல்லாண்டு அவங்களோட பைக் செஞ்சிட்டாங்க. இப்போ ஆ, எங்கடே செய்ய போறோம் நாங்க. அதுதான் போலீஸ் கேஸ் மாவெல்லாம் உண்டு மாவட்ட நீங்க சொன்ன மாதிரி முடிச்சு அப்படி இதாக்கிட்டோம். அதனால சேல்பா முடிஞ்சிட்டு சார். இதுக்கு முந்தையும் சின்ன சின்ன தூரத்துல நான் கால் எடுத்துக்கிறேன். எந்த ஜாமத்துல இருந்தாலும் நீங்க அந்த கால் அட்டன் பண்ணி பேசுங்க சார். ஏன்னா அவங்க கூப்பிட்டது அவ்வளவு சின்ன விஷயம். சோ அதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ஆக்சுவலா. ஏன்னா நம்ம கிளாஸுக்கு சம்பந்தப்பட்டது நீங்க இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்து அவங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுத்தோம். ஸோ அந்த மாதிரி சம்மந்தமே இல்லைனாலும் உங்களுக்கான சப்போர்ட்டை நான் பண்ணி கொடுக்குறேன். ஃபோன் அட்டன் பண்றேன். அவங்க ஸ்ரீலங்காவிலேருந்து வாட்ஸ்அப் காலில் கூப்பிட்டு ஸ்ரீலங்காவோட சட்டத்திட்டம் என்னென்னலாம் நமக்கு தெரியாது இல்லையா? இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு சப்போர்ட்டை ஒரு நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் அதை பண்ணி கொடுத்து அவங்களுக்கு ஃபோன் கால் அட்டன் பண்ணி அவங்கள நம்ம சொன்ன ஐடியால செஞ்சு இப்போ நல்லபடியா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்றோம். சம்மந்தமே இல்லைனாலும் நாம அவங்களுக்கு அவங்க கால் பண்ணனால அவங்களுக்கு ஒரு நல்ல சகோதரனா அவங்களுக்கு ஒரு அட்வைசரா நம்ம அதை செஞ்சு கொடுக்கணும். ஸோ அந்த அளவுக்கு இருக்கும்போது கிளாஸ் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு என்ன சந்தேகங்கும் போது நீங்க எதுக்கு தேவையில்லாத செய்யறீங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. உங்க கூட இருக்கிறவங்கள்ட்ட நீங்க எதுக்கு கொஸ்டின் கேட்கறீங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. அவங்களும் படிக்கிறவங்க தான், நீங்களும் படிக்கிறவங்க தான். ஸோ உங்களுக்கு தேவையானதை எனக்கு கால் பண்ணி கேளுங்க அப்படிங்கும்போது அதை செய்யாம ஏன் இருக்கிறீங்கன்னு புரியல. ஸோ அதெல்லாம் கவலைப்படாதீங்க. எதை பத்தியும் டிஸ்டர்ப் பண்றதால நான் ஃபீல் ஆக மாட்டேன். நீங்க கூப்பிட்டு பேசினா நான் சந்தோஷப்படுவேன். ஓகே. ஸோ அதனாலதான் இந்த மாதிரி தப்பான சஜஷன் எல்லாம் வரும்.
வேணா இதெல்லாம் வந்து கேட்டுட்டு பாவம் அவங்கவுங்க நாட்களையும் அவங்களோட வாழ்க்கையும் இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க, சஜஷன் கொடுக்காதீங்க. முதலாவது நீங்க சஜஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கை என்ன நடக்குங்கிறத சிந்திச்சுட்டு செய்யுங்க. புரியுதா? ஏன்னா நெகட்டிவ் உங்களை வச்சு கேம் விளாண்டும். அது ஒரு பிரம்மாண்டமான நெகட்டிவா இருக்கும். அது உங்களை வச்சு கேம் விளாண்டும். அப்ப என்ன ஆகும்னா நீங்க அதுல சிக்கிக்குவீங்க. அதோட பாதி வலிகளையும் சங்கடத்தையும் நீங்க அனுபவிப்பீங்க. ஸோ இது இந்த புரிதெல்லாம் இருந்தா தயவு செஞ்சு வேண்டாத வேலையெல்லாம் செய்யாதீங்க. எதுனாலும் கால் பண்ணுங்க, நான் விளக்கம் தரேன். ஓகே, ரொம்ப நேரம் பேசிட்டோம். இந்த வீடியோ பாக்குறவங்க கடைசியில என்ன இவங்க பேசிட்டு இருக்காங்கன்னு புரியாம முழிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு தான் இது என்னன்னு புரியும். ஓகே ஓகே, தேங்க்யூ ஆல், ஹேவ் எ நைஸ் டே. எஸ் சார். தேங்க்யூ சார். இல்ல சார், நீங்க பேசுன கேட்டுட்டு தான் இருந்தேங்க. வேற ஒண்ணும் இல்ல. எனக்காவது உங்க கால் அட்டன் பண்ணாம இருந்திருக்குண்ணா சார், குமார் சார்? இல்ல சார், நான் அதிகமா கால் பேசவே மாட்டேங்க. கூப்பிட்டு கேட்டா என்ன சொல்லி தருவேன்? இல்ல, சொல்லி தருவீங்க சார். ஆ. இல்ல, இது ரொம்ப நாள் நானும் பயணிச்சாலும் நானும் ஒரு ஆளுங்க. 3 வருஷம் நானும் பயணிச்சுட்டு தான் இருக்கேங்க. ஆனா நானும் கிளாஸ் அட்டன் பண்ணாமலாம் போகவே மாட்டேங்க எப்பவுமே. எஸ், மெடிடேஷனுக்கு அவரு அவரோட ஏதோ பிரச்சனைகள்லாம் கூப்பிட்டுருக்கிறாரு. அவர்கிட்டயே நான் ஒரு டைம் கோவிச்சிருக்கிறேன். ஏன்னா அவரு எதிர்பார்க்கறதெல்லாம் நான் செஞ்சு தர முடியாது இல்லையா? அவருக்குள்ளார என்ன மாற்றம் வரணுங்கிறதையும் திருத்துறதுதான் நான் செய்ய முடியும். அவருக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குமோ அதையெல்லாம் நான் சொல்றதுக்கு ஆளாது இல்ல. அப்ப அவரையே நானும் மிரட்டுனேன். நீங்க இதை பண்ணாம நம்ம கிட்ட அதுக்கு வரக்கூடாதுன்னு கோவிச்சுக்கிட்டேன். சோ சார் அதை கண்டிப்பா மாத்தினாரு. நான் சொன்னதை அப்பவே புரிஞ்சுக்கிட்டாரு. மறந்துட்டீங்க அதெல்லாம். பாத்தீங்களா? ஏன்னா நம்ம குழந்தைங்க மாதிரி நீங்க எல்லாம். எனக்கு கடவுள் இந்த அறிவை கொடுத்திருக்கிறாருன்னா, உங்களை என்கிட்ட அனுப்பியிருக்காருன்னா நீங்க எல்லாம் என்னோட குழந்தைங்க மாதிரிதான். அவருக்கு வேணா என்னோட வயசு இருக்கலாம். ஆனா நான் இருக்கிற இடம் அவரோட தகப்பனோட இடத்துல. ஏன்னா அவரை திருத்துற இடத்துல இருக்கிறேன் நானு. சோ நான் அவருக்கு அதை செஞ்சுதான் ஆகும் இல்லையா? சோ ஓகே அன்னைக்கு சார். நான் தகப்பனாவும் அவரு என்னோட குழந்தையாவும் தான் இருந்திருக்கிறாரு. சோ அதை நான் கரெக்டா செஞ்சனாலதான் இன்னைக்கு நல்லா இருக்காரு இல்லையா? எஸ் சார் சார், எஸ் சார் நோ? சார் ஸோ அதை நாம செஞ்சுதான் ஆகணும். புரியுதா? ஸோ அந்த இடத்துல அதெல்லாம் வரும். அதை கரெக்ஷன் பண்ணுவோம். எங்க தேவையானதை உங்களுக்கு ஃபேவரா நான் நிச்சயமா பதில் சொல்லவே மாட்டேன். என்ன ரியாலிட்டி இருக்குதோ, எதை செய்யணுமோ அதை தான் சொல்லுவேன். அதை தான் செய்யவும் சொல்லுவேன். அதனால எனக்கு ஃபேவரா இல்லையே நல்லா தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஃபேவராவெல்லாம் இருக்காது. ஏன்னா உங்க லைஃப் இப்படிதான் இருக்கணுங்கிறது ஒரு ரியாலிட்டி. ஸோ அதனால எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்கணும், நீங்க என்ன நல்லதா நினைக்கணும்னால நான் நினைக்கவே மாட்டேன். எனக்கு நல்ல பட்டம் கொடுங்கனாலாம் நான் நினைக்க மாட்டேன். எனக்கு என்ன வருதோ அதை சொல்லுவேன், அவ்வளவு. என்ன எனக்கு அன்னைக்கு உங்களை பத்தி தெரியுதோ அதை சொல்றேன். அதுக்கப்புறமா என்னங்கிறது அதுதான் டிசைட் பண்ணும். எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அதனால நமக்கு ஃபேவரா எல்லாமே நடக்கும், நமக்கு ஃபேவரா எல்லாமே இருக்குன்னா அப்படியெல்லாம் இருக்காது. அப்படியெல்லாம் இங்க கிடையாது. என்ன ரியாலிட்டி இருக்கோ, என்ன பிரபஞ்ச சக்தி சொல்லுதோ, என்ன உங்களுக்கு நடக்கணுமோ அதுக்குதான் நடக்குமே தவிர மாறி இங்க எதுவும் நடக்காது. ஸோ அப்பதான் நீங்க சரியாவீங்க. ரியாலிட்டி என்னங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே ஓகே, தேங்க்யூ ஆல், ஹேவ் எ நைஸ் டே, லவ் யூ ஆல். வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? நம்மளோட கோர்ஸ் கவுன்சிலரோட எஸ்மா கோர்ஸ் கவுன்சிலரோட எஸ்மா சொல்லுங்க. சவுண்ட் கேட்க மாட்டேன். உமாகுமார், உங்களோட நீங்க பேசுனது என்னன்னு கேட்கல. சார் வெளியில இருக்கேன் சார். சரி சரி சரி. ஓகே, தேங்க்யூ. ஸோ ஓகே, வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? ரொம்ப நேரம் பேசிட்டேன். எஸ் எஸ்.